ஆமென். நம்ம பரிசுத்த வேதாகமத்தை தியானிக்க போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வந்தவங்க பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து தலைக்கு நேரம் உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை உயர்த்தும் போது, ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்தும் போது அவனை தேவன் நிச்சயமாகவே உயர்த்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த விசுவாசம் இல்லையா? தேவன் நம்மை உயர்த்துவாரா? கர்த்தர் நம்மை உயர்த்துவாரா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கவனிங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நேரம் மிகவும் முக்கியமான நேரம். இந்த நேரத்திலே நம்ம மற்ற காரியங்களை யோசிப்பதோ, பக்கத்துல இருக்கவங்களோட பேசுவதோ, பாதையில எழுந்து போவதோ இதெல்லாம் நம்ம வச்சுக்கூடாது. தேவன் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க வேண்டும். கர்த்தர் நம்மகிட்ட மகா பெரிய தேவன் நம்மிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓகே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து மாடல் சர்ச், முன்மாதிரியான சபை என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தெசலோனிக்கே சபைதான் முன்மாதிரியான சபையாக இருக்கிறது. ஓகே, இந்த தெசலோனிக்கே சபை முன்மாதிரியான சபையாக இருப்பதற்கு காரணம் என்ன? ரோமன் நம்பர் 1 இந்த சபை ஒழுக்கம் நிறைந்த சபையாக இருந்தது என்று சொல்லி 9 காரியங்களை பார்த்தோம். இரண்டாவதாக இந்த சபை அன்பு நிறைந்த சபையாக இருந்தது என்று சொல்லி 19 காரியங்களை பார்த்தோம். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகைக்காக காத்திருந்த சபை என்று சொல்லி அதனுடைய சத்தியங்களை பல வாரங்களாக நாம் அதை தியானித்தோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ரோமன் நம்பர் 4, அதாவது இந்த சபை தெசலோனிக்கே சபை ஒரு மாடல் சர்ச், முன்மாதிரியான சபையாக இருப்பதற்கு காரணம் என்ன? நான்காவது காரியமாக நாம் ஒரு தலைப்பிலே பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அப்படின்ற டாபிக் முடிச்சிட்டு நம்ம இன்னொரு டாபிக், புது டாபிக் நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்துல இடைபடுவாராக. கர்த்தர் நம்மிடத்துல பேசுவாராக. அவருடைய வசனம் நம்மிடத்துல பிரத்யட்சமாக வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓகே, நான்காவது காரியமாக இந்த தெசலோனிக்கே சபை முன்மாதிரியான சபையாக இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த தெசலோனிக்கே சபை, கவனியுங்கள், இந்த சபை தேவனுடைய வசனத்திலே பெருகுகிற சபையாக இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்திலே இந்த சபை பெருகுகிற சபையாக இருந்தது. ஒழுக்கம் நிறைந்த சபையாக மாத்திரமில்லை, அன்பு நிறைந்த சபையாக மாத்திரமில்லை, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருந்த சபையாக மாத்திரமில்லை, கர்த்தருடைய வசனத்திலே பெருகுகிற சபையாக இந்த சபை இருந்தது. ஹல்லேலூயா. ஓகே, வசனங்களை ஒரு சில வசனங்களை நான் காண்பித்து கொடுக்கிறேன். சீக்கிரமாக வாசியுங்கள். 1 தெசலோனிக்கே புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். 1 தெசலோனிக்கே புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை படிக்கலாம். 1 6 முதல் 8 சீக்கிரமாக படியுங்கள். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே திரு வசனத்தை ஏற்றுக்கொண்டு, ஆமென். அப்ப இந்த சபை வசனத்திலே பெருகுகிற சபையா? ஹல்லேலூயா. திரு வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஆமென். எப்படி எனில் எங்கும் பிரசித்தமாயிடுச்சு. அப்ப இந்த சபை கர்த்தருடைய வசனத்திலே பெருகுகிற சபை. ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, 1 தெசலோனிக்கே புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை படியுங்கள். நீங்கள் வேத வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது, மனுஷர் வசனமாக மட்டுமல்ல, தேவ வசனமாக அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் உங்களை குறித்து நாங்க ஸ்தோத்திரம் பண்றோம்ப்பா. மெய்யாகவே வேத வசனம் தான். அது விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள பலனும் அது செய்கிறது. போதும். அப்பதான் நீங்க இவங்க மாத்திரம் இல்ல, மற்ற சபைகளும் இவங்க என்ன பண்றாங்களா? ஃபாலோ பண்றாங்களா? ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு இந்த சபை வேத வசனத்திலே பெருகுகிற தேறின சபையாக இருந்தது. ஆமென் சொல்லுவோம். அது மாத்திரமில்லை, 2 தெசலோனிக்கே புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த சபை தேவனுடைய வசனத்திலே பெருகுகிற சபை என்பதை உங்களுக்கு நான் அடையாளம் காட்டி கொடுக்கிறேன். அவ்வளவுதான், பாயிண்ட்லாம் ஒண்ணும் இல்லை. 2:17 வாசியுங்கள். உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையும்
உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஓகே, அது மாத்திரமில்லை, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படியுங்கள். உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமை, அப்ப கர்த்தருடைய வசனம் தெசலோனிக்கே சபையில பரம்பி மகிமைப்படுகிறது. அல்லேலூயா. அதிலே 4ஆம் வசனத்தை படியுங்கள். மேலும் நாங்கள் கட்டளையிடுகிறவரை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும், இதுவரைக்கும் நீங்க செய்து வருகிறீர்கள், இனிமேலும் செய்வீர்கள் என்றும், ஐயோ உங்களை குறித்து கர்த்தருக்குள் நம்பிக்கையாக இருக்கிற கரங்களை கட்டி கர்த்தருடைய வசனத்திலே பெருமையான சபையாக இருந்தது. கவனிங்கள், இன்றைக்கு கவனிங்கள், இந்த தெசலோனிக்கே சபை ஒரு மாடல் சர்ச், முன்மாதிரியான சபையாக இருப்பதற்கு காரணம் என்ன? 4வது காரியமாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற, இன்றையிலிருந்து தியானிக்க போகிற அந்த குறிப்பு என்னவென்றால், இந்த சபை தேவனுடைய வசனத்திலே பெருகுகிற சபையாக இருந்தது. தேவனுடைய வார்த்தையிலே பெருகுகிற சபையாக இருந்தது. தேவனுடைய வசனத்திலே இன்னும் அதிகமாய் வளருகிற சபையாக இருந்தது. அல்லேலூயா. கவனிங்கள், இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன? இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். காலையிலே ஜெபிப்பார்கள், வேலைக்கு போகும்போது ஜெபிப்பார்கள், சாப்பிடுவதற்கு முன்னதாக ஜெபிப்பார்கள், இரவெல்லாம் வந்து ஜெபிப்பார்கள். ஒரு பிரச்சனை வந்து விட்டதா உடனடியாக ஜெபிப்பார்கள். ஒரு பாடுகள் வந்து விட்டதா, ஒரு கண்ணீர் வந்து விட்டதா, ஒரு வியாதி வந்து விட்டதா, அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஜெபத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை வேத வாசிப்புக்கு கொடுப்பது இல்லை. அல்லேலூயா. ஆகவே கவனியுங்கள், இந்த காரியத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சபைகளுக்கு திருவள்ளுவர் பாற்றுகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் வேத வசனம் தான் நமக்கு ஜீவனாக இருக்கிறது. வேத வசனம் தான் நமக்கு பலனாக இருக்கிறது. வேத வசனம் தான் நமக்கு பிழைப்பாக இருக்கிறது. வேத வசனம் தான் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் கவனிங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வந்து அதோடு எடுத்து போய் வீட்டுல வச்சிருவாங்க. வச்சுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வேதத்தை எடுப்பாங்க. எவ்வளவு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. ஒரு நாளைக்கு சாப்பாட்டு தட்டை 3 முறை தூக்குறோம், தண்ணி குடிக்கிற டம்ளரை 10-15 முறை தூக்குறோம். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு டீ கப்ப 3 முறை 2 முறை தூக்குறோம். ஆனால் ஆண்டவருக்கு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளாக எழுதி வைத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தை இன்னைக்கு ரொம்ப மிகவும் வேதனையான ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு நாளைக்கு 1 முறை கூட வேதத்தை எடுத்து வாசிப்பதில்லை. அல்லேலூயா. ஆகவே இந்த காரியங்கள் இன்றைக்கு மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய சபையிலே அந்த காரியம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு சபைக்கு வரும்போது சில பைபிளை எடுத்துக்கொண்டு வருவதில்லை, அப்படியே பைபிளை எடுத்துருவதால் பரப்பை பார்ப்பதில்லை. அல்லேலூயா. வீட்டிலையும் வாசிப்பதில்லை, சபையிலும் வாசிப்பதில்லை. பைபிள் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும். இது நிறைய பேர் ரொம்ப புத்திசாலிங்க, போன்ல வச்சிருப்பாங்க, பைபிள் வச்சிருப்பாங்க, போன்ல வச்சுட்டு போன்ல பார்ப்பாங்க பைபிள். ஆண்டவரே மோசேக்கு 40 நாள் தேவ சமூகத்துல காத்திருந்தா மோசே. ஆண்டவர் நான் 10 கண்ணுல பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணியா கொடுத்தாரு? சொல்லுங்க, 10 கட்டுல என்ன பண்ண கொடுத்தாரா? பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணியா கொடுத்தாரு? எப்ப போட்டு பாருப்பா, போட்டு பாத்துக்கோ, சிஸ்டம்ல போட்டு என்ன பண்ணிக்க பாத்துக்க அப்படின்னு பார்த்தாரா? அந்த போன்ல ஏத்திக்க போன்ல அப்படின்னு சொன்னாரா? பைபிள் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, 10 கட்டளைகளை கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே அவைகளை எழுதி கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உன் போன்ல நீ பைபிள பாக்குறியே, உன் போன்ல பைபிள் மட்டும் தான் இருக்குதா? ஏகப்பட்ட குப்பை அதுல இருக்குது. அல்லேலூயா. குப்பையோட குப்பையா இதுவும் ஒண்ணு ஓரமா என்ன பண்ணுது? கிடக்கு. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, பைபிள் வந்து உங்க போன்ல வைத்துக் கொள்வது தவறு இல்லை, நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் பைபிள்ல இருக்கிற பாத்தீங்கன்னா பைபிள போன்ல படிக்க வேண்டாம். அல்லேலூயா. ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா பைபிள் மட்டும் இல்ல, எல்லாமே சேர்ந்து கலந்து என்ன பண்ணுது? படிச்சுட்டு ஒரு கால் வரும், ரிங்டோன் வரும், மெசேஜ் வரும், எதனா ஒண்ணு டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னே எதனா ஒண்ணு வரும். ஆனா இந்த பரிசுத்த வேதாகமத்துல அப்படி கிடையாது. முன் பக்கம் முதல் கடைசி பக்கம் வரைக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை மட்டுமாக அதுல இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், பைபிள வந்து உன் போன்ல படிக்காத, லேப்டாப்ல படிக்காத. அல்லேலூயா. போன்ல படிச்சு, லேப்டாப்ல படிச்சு உருப்படாம போனதுலாம் போகும். பைபிள் பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த புத்தகம். இந்த புத்தகத்தை எடுத்து நீ வாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா.
இன்றைக்கு உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள், ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது? இத்தனை ஆண்டுகள்ல எத்தனை முறை நம்ம வேதாகமத்தை படித்திருப்போம்? ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை நீங்கள் வேதாகமத்தை படித்திருந்தால் கூட இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது? உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்கள், அது உங்களுக்கு பதில் சொல்லும். அல்லேலூயா. இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதே, 10 ஆண்டுகள் ஆகிவிட்டதே, 15 ஆண்டுகள் ஆகிவிட்டதே, 7 ஆண்டுகள் ஆகிவிட்டதே, 9 ஆண்டுகள் ஆகிவிட்டதே. நீ 10 முறை வேதாகமத்தை படிச்சு முடிச்சிருக்கியா? அல்லேலூயா. இன்னும் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலே ஒரு புத்தகத்துக்கு பிறகு அடுத்த புத்தகம் என்னன்னா உன்னால பார்க்க சொல்ல முடியுமா? சிறிய தீர்க்கதரிசிகள் புத்தகத்தை சொன்னா உன்னை டக்குன்னு எடுத்து வாசிக்க முடியுமா? அல்லேலூயா. அந்த அளவுக்கு நீ வேதத்துல தேவையே இருக்கிறியா? ஆனா உனக்கு ஜெபிக்க தெரியும், ஆனா உனக்கு கண்ணீர் விட தெரியும், உனக்கு அழ தெரியும். அல்லேலூயா. ஆனா வேதத்தை வாசிக்க தெரியவில்லை. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு தேவன் நம்மிடத்துல விரும்புகிற எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நீங்கள் வசனத்தை வாசிக்க வேண்டும், வசனத்திலே பெருக வேண்டும், வசனத்திலே வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? சத்தியத்தை ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிறபடிங்க. உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டா. அல்லேலூயா. பைபிள் ரீடிங், பைபிளை எந்த அளவுக்கு நம்ம மெடிடேஷன் பண்ணி நல்லா வாசிச்சு நம்ம பழகுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை புதுசா மாறி. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியே என்னத்தை காண்கிறாய்? கர்த்தருடைய புத்தகத்தை காண்கிறேன் ஆண்டவரே, அதில் உங்களுடைய வார்த்தைகள் இருக்கிறது. அதை எடுத்துவிட்டேன் ஆண்டவரே, வாயில போட்டு விட்டேன் ஆண்டவரே, புசித்து விட்டேன் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேர்மாறி இருக்குது ஆண்டவரே, ரொம்ப இடிக்குது. என் ஜனத்துல போய் சொல், என்னுடைய வார்த்தைகளை இப்படித்தான் சாப்பிட வேண்டும் போய் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன விரும்புகிற தெரியுமா? நீ வசனத்தை சாப்பிடணும், நீ வசனத்தை சாப்பிடணும். காலைல இட்லியை சாப்பிடுறியா, பூரியை சாப்பிடுறியா, சாம்பார சாப்பிடுறியா, தோசை சாப்பிடுறியா, பொங்கலை சாப்பிடுறியா? வசனத்தை நீ சாப்பிடணும். அல்லேலூயா. மனுஷன் 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. இன்றைக்கு எல்லாருக்கும் நேரம் இருக்குது, எல்லா காரியத்துக்கும் நேரம் இருக்குது, வசனம் வாசிக்கிறதுக்கு நேரம் இருக்குது. நீங்க அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் சரிப்படுத்த விரும்புகிறேன். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நேரம் இல்லை, நிறைய காரியங்களை நம்ம பார்க்க வேண்டும். வேதத்தை குறித்து பொதுவான 4 காரியங்கள். வேதத்தை குறித்து பொதுவான 4 காரியங்கள். ரொம்ப சிம்பிளா, ஈஸியா, ரொம்ப சுலபமா, அதை பத்தினா ரொம்ப ஸ்பீடா நான் சொல்லிட்டு போயிடுறேன். இது ரொம்ப முக்கியம், ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால எடுத்து வார்த்தைகள் தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வேதத்தை குறித்து பொதுவான 4 காரியங்கள். ஓசியா 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இருக்கா? அல்லேலூயா. அப்பதான் நீங்க ஆண்டவர் வேதனையா ஓசியா கிட்ட பேசுறாரு. ஓசியா தீர்க்கதரிசியே, இந்த ஜனங்க கிட்ட போய் சொல்லு, இந்த இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட போய் சொல்லு, என்னை ஆராதிக்கிற ஜனங்க கிட்ட போய் சொல்லு, என்னை வணங்குகிற ஜனங்க கிட்ட போய் சொல்லு, என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக யாருக்கோ எழுதி கொடுத்துக்கிற, எனக்கு இல்ல, அதன் அந்நிய காரியமாக எழுதுறாங்கப்பா, நீ போய் சொல்லு என்று ஓசியா கிட்ட ஆண்டவர் புலம்புகிறார். அல்லேலூயா. வேதத்தை குறித்து பொதுவான 4 காரியங்கள். முதல் காரியம், இந்த வேத புத்தகம் நமக்காகவே எழுதப்பட்டது. பலவீனமா வருது, ஆமை நல்ல பலமா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. இந்த வேத புத்தகம் நமக்காகவே எழுதப்பட்டது. This is my book. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? இந்த பைபிள் யாருங்க? நான் சொல்றேன், உங்க புடவை யாருன்னா கட்ட விட்டுருவீங்களா? உங்க சுடிதாரை யாருன்னா போட விட்டுருவீங்களா? உங்க சட்டை யாருன்னா போட விட்டுருவீங்களா? உங்க போனை யாராவது யூஸ் பண்ண முடியாது? எப்படி நீ எடுப்ப? எது ஏன் பெர்மிஷன் இல்லாம நீ எப்படி எடுப்ப என் போனை? அல்லேலூயா. உங்க போனை, உங்க தட்டு, உங்க சுடிதாரை, உங்க சட்டை, உங்க பேண்ட், உங்க சாரி, உங்க பர்ஸ், ஏன் டம்ளரு எல்லாமே உனக்கு பிரைவசியா இருக்குது உங்ககிட்ட. ஆனா பைபிள் மட்டும் எப்படி? நீ சொல்லணும், பைபிளை பார்த்து, இந்த பைபிள் எனக்காகவே எழுதப்பட்டது. இது வெறும் பாஸ்டர்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம் இல்ல, வெறும் தீர்க்கதரிசிகளுக்காக எழுதப்பட்ட புத்தகம் இல்ல, வெறும் பிசப்மார்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம் இல்ல. அல்லேலூயா. வெறும் போப்பு இருக்கிறார்ல, போப்புக்காக எழுதப்பட்ட புத்தகம் இல்ல. இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும், இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி மனுஷனுக்காகவும் எழுதப்பட்ட ஒரு பரிசுத்தமான புத்தகம் தான் இந்த வேத புத்தகமாக இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இந்த பைபிள் ஒரு கிறிஸ்தவ புத்தகம் இல்லை. இந்த
பைபிள் ஒரு கிறிஸ்தவ மதத்தினுடைய புத்தகம் இல்லை, கிறிஸ்தவ மதத்தினுடைய புத்தகம் இல்லை. இந்த பைபிள் கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய புத்தகம். ஏன்னா கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கமாக இருக்கு. மார்க்கம் என்றால் வழி, கிறிஸ்தவம் என்பது வழி. அந்த வழிதான் இயேசு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றது? அல்லேலூயா. அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வு வரணும். இந்த பைபிள் ஆண்டவர் எனக்காகவே எழுதினார். யாருக்காக? நமக்காக தான். நல்லா சொல்லுங்க, எனக்காக. பைபிள் எடுத்து அப்படி ரெண்டு மேல வச்சிருக்காங்க. ஒண்ணுமில்லாத இத்து போன விஷயத்தான் தூக்கி ரெண்டு மேல வைக்கிறீங்க. ரொம்ப அழகா இருக்கு. எனக்காக என் ஃப்ரெண்டு வாங்கி தூக்கி கொடுக்க போயிருக்கு. அல்லேலூயா. உங்களுக்காக உங்க ஆண்டவர் எழுதி எனக்காக ஆண்டவர் கொடுத்த என்னுடைய புக். யாரும் எல்லாரும் சர்ச்சில் பைபிள். இப்ப சர்ச்சில் இருக்குது பைபிள். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சர்ச்சில் இருக்குது. நான் யோசிப்பேன், இந்த 6 நாள் பைபிள் எப்படி படிச்சாங்க? இல்ல அது வந்து இல்ல அது எப்படி வீட்டுல எதெல்லாம் பைபிள் அப்படி இல்லையே. உன் சட்டத்தை நீ போடுற, உன் சட்டத்தை நீ போடுற, உன் சுல்லாத நீ போடுற, உன் சட்டத்தை நீ என்ன பண்ற கட்டுற. அப்ப உன் பைபிள் என்ன பண்ணுங்க? படிக்கணும்ல. பைபிள் எப்படி விட்டு போவ? நீ மறந்துட்டு போன விட்டு போ, உடனே வருது தெரியும். போன விட்டு போ, உடனே ரிட்டர்ன் போன போன எழுதி பார்க்கலாம். ஆனா பைபிள் அவ்வளவு அலட்சியம். கவனிங்க, ஒரு உணர்வு போறோம். நமக்கு நேரம் எனக்கு நான் வருவான். இந்த பைபிள் நமக்காக எழுதப்பட்ட நம்பர் 2 வாசிகள் 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேதங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டது. அல்லேலூயா. நம்பர் 2, இந்த வேதத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பொதுவான 2வது காரியங்கள், இந்த வேதத்தை எழுதின எழுத்தாளர் ஆவியானவரே. ஆமென் சொல்லுங்க. எல்லா புக்கையும் மனுஷன் எழுதணும். ஆமாவா? கல்கி, குமுதா, அல்லேலூயா, என்னென்ன புத்தகம் இருக்குது? எல்லா புத்தகம். இப்படியாக ஒரு நாள் சொன்னார். நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்துல சொல்வது உண்டு, இப்பவும் சொல்கிறேன். நல்ல காரியத்தை திரும்ப சொல்றதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் யோசிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு அரங்கத்திற்குள்ள இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகங்களும் வந்துவிட்டு கடைசியாக அந்த அரங்கத்துக்குள்ள பரிசுத்த வேதாகமம் பிரவேசிக்கும் என்றால், ஏற்கனவே இந்த அரங்கத்துக்குள்ள இருக்கிற எல்லா புத்தகங்களும் பரிசுத்த வேதாகமத்துக்கு முன்னதாக எழுந்து குடிந்து சாஸ்தாங்கமாக பதிந்து கொள்ள வேண்டும் சொன்னான். நாமத்தை ஏன் சொல்றேன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா புத்தகத்தையும் மனுஷன் எழுதினா, பைபிள் மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். இது கூட சில ஞானிகள் பேசுவாங்க. அது எப்படி 40 பேர் எழுதினாங்களே? 40 பேர் எழுதினாங்கதான். பைபிள் 66 புத்தகத்தை 40 பேர் எழுதினாங்கதான். ஆனா அந்த 40 பேர் சொந்த வார்த்தை எழுத ஆவியானவர் சொல்ல 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 இவங்க எழுதினாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த பைபிளுடைய எழுத்தாளர் யார் தெரியுமா? ஆமா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா புத்தகங்களும் கவனிங்க, ஏற்கனவே நடந்ததை எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை இப்பொழுது நடப்பதை எழுதலாம். ஆனால் கவனிங்கள், வேத புத்தகம் ஒன்றுதான். ஏற்கனவே நடந்ததையும் எழுதியிருக்கிறது, நடப்பதையும் எழுதியிருக்கிறது, நடக்க போவதையும் எழுதியிருக்கிறது. ஆகவே பரிசுத்த வேதாகம் ஏனென்றால் பரிசுத்த வேதாகம் எழுத்தால் பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஏதாவது ஒரு புக்கை போய் நீங்க வாங்க, புக் ஸ்டால்ல போய் வாங்குனீங்கன்னா அந்த புக்கை மட்டும் தான் கொடுப்பாங்க. அந்த புக்கை எழுதுறது கொடுப்பாங்களா? அந்த புக்கை எழுதுறவங்க கூட வருவாங்க. அந்த புக்கை மட்டும் தான் கொடுப்பாங்க. நீ காசு புக்கு மட்டும் தான் கொடுத்துருக்க. இல்ல எழுத்தாளர் சொல்லுங்க, அவர்கிட்ட சரி டவுட்லாம் கேட்கணும். இல்ல புக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஆனா பரிசுத்த வேதாகமத்தை நீ வாங்கும் போதுதான் புக்கும் வரும், எழுத்தாளரும் கூடவே எழுத்தாளர் நம்ம கூடவே இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம். ஆமென் சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி எழுத்தாளர் பரிசுத்த ஆவியானவர். நம்பர் 3, சங்கீதம் புத்தகம் 68ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துவதனுடைய கூட்டம் மிகுதி. அல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது, இந்த வேதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அன்பின் கடிதம். ஃபர்ஸ்ட் சொன்னேன், இந்த வேதம் நமக்காக எழுதப்பட்ட ஒரு பரிசுத்த புத்தகம்.
இரண்டாவது சொன்னேன், இந்த வேதத்தினுடைய எழுத்தாளர் பரிசுத்த ஆவியானவர். மூன்றாவது, இந்த வேதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அன்பின் கடிதம். எங்க வாய்க்குன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. அன்பின் கடிதம். அன்பின் கடிதம் பக்கத்துல வரும். அன்பின் கடிதம் எல்லாம் எழுதுறதுல அன்பின் கடிதம். சரியா? யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஆசையா ஒரு லெட்டர் போட்டுக்கிறாங்க. ஆசையா ஒரு லெட்டர் போட்டுக்கிறாங்க. படிப்பீங்களா? படிக்க மாட்டீங்க? சொல்லுங்க. சரி, ஆசையா ஏதோ ஒரு பொருளுப்பா கிஃப்ட்னு சொல்லி வேப்பாப்படல அப்படி சுத்தி கொடுத்துக்கிறாங்க. நம்ம மனசெல்லாம் அப்படிதான் பார்ப்போம். அது என்ன வரும்? அது என்ன வரும்? பாக்குறதுக்கு தெரியல. பிரிச்சு பார்த்தா தெரியும். பாத்ரூம்ல போய் கூட பிரிச்சு பாருங்க. அவசரம் தாங்க முடியாம, அவதி தாங்க முடியாம பாத்ரூம்ல போய் ரெஸ்ட் ரூம்ல போய் பிரிச்சு போகணும். என்ன பாக்கணும்? மனுஷன் கொடுத்த அன்பினுடைய அந்த சின்ன புள்ளியே நீ அவ்வளோ ஆவலா பார்க்கணும் விரும்புறியே, இது உன்னுடைய தேவாதி தேவன் உனக்கு எழுதி கொடுத்துக்கிற அன்பின் கடிதம். இத வெறும் மந்திர புக்கு மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நைட்ல கேட்க வந்தா பைபிள் எடு, பிசாசு வந்தா பைபிள் எடு, தூக்கம் வர மாட்டேது பைபிள் எடு, ஒரு அதிகாரத்துல தூக்கம். இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பைபிள் முழுவதுமாக ஆன்மீக கடிதமாக இருக்கிறது. ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற லவ் லெட்டர். அல்லேலூயா. அது படிக்கணுமா இல்லையா? எவ்வளவு அன்பா எழுதி கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. படிக்கணுமா இல்லையா? நீங்க அப்படி அலட்சியம் பண்ணீங்கன்னா யார் அலட்சியம் பண்றீங்க? அன்பின் நாயகரையே அலட்சியம் பண்ற மாதிரி அர்த்தம். அல்லேலூயா. இது ஒரு அன்பின் கடிதம். அதான் சங்கீதக்காரன் சொல்றான் 119 சங்கீதம் 72 வசனத்துல, அநேகம் ஆயிரம் பொன் வெளியே பார்க்கிலும் நீர் எனக்கு விளப்பின வேதமே எனக்கு. அவன் சொல்றான், ஆண்டவரே 1000 பொண்ணு வெளியே சொத்தை என் பேர எழுதி வச்சாலும் நீங்க எனக்கு கொடுத்துருக்கிற வேதம் தான் எனக்கு ரொம்ப சூப்பர் காரணம். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் இதுல இருக்கிறது வேற எதுலையுமே இல்ல. கலக்குதான் நான் சொல்றது? விளக்குதுன்றவங்க ஆமே. அல்லேலூயா. போன உருட்டி முட்டி 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 தட்டி தட்டி சில ஆட்களுக்கு கை வேகமா தெரியும். தேய்ச்சிக்கிட்டே இருக்கான் இடமும் பார்க்கணும். அல்லேலூயா. தேய்க்கிறமே எங்கன்னா விடுதலை கிடைக்குதா? தேய்க்கிறமே எங்கன்னா சமாதானம் கிடைக்குதா? தேய்க்கிறமே எங்கன்னா சந்தோஷம் கிடைக்குதா? அல்லேலூயா. இந்த வசனத்தை கொஞ்ச நேரம் புரட்டி இரட்டி வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு சமாதானத்தை கற்றுக் கொடுப்பார். உங்களுக்கு விடுதலையை கற்றுக் கொடுப்பார். உங்களுக்கு ஆறுதலை கற்றுக் கொடுப்பார். ஏன்னா அதான் அன்பீர்கள். மத்ததெல்லாம் பம்பு. அதெல்லாம் என்னது? அன்பு மாதிரி தெரியும். எப்படி தெரியும்? அல்லேலூயா. சத்துரு இடம் முத்தங்களோ வஞ்சனை கொள்ள வேண்டும். சரிங்களா? அதனால அது அன்பு மாதிரி தெரியும். அதுல என்ன இருக்கும்? வம்பு கலந்து இருக்கும். ஆனா இதுல ஃபுல் என்ன இருக்குது? எங்க கொஞ்சம் நல்ல வார்த்தை வாய்ப்புன்னு சொல்லுங்க. அன்பு மாத்திரம் தாங்க இருக்குது. வம்பு இதுல சுத்தமா நல்ல கபடு எதுவுமே இல்லைங்க. ஆரோக்கியமா இருக்கும்ன்றாங்க. அதுல எந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்குன்னு தெரியலங்க. ஆனா இதுல முழுக்க தாய்ப்பால். ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவோ சத்தம், எவ்வளவு பரணம், எவ்வளவோ ஆரோக்கியமோ, எவ்வளவு தூய்மையோ, அதை விட 1000 மடங்கு இது தூய்மையானது. அப்ப உங்ககிட்ட ஆண்டவர் யாரு லெட்டர் போட்டு வச்சுக்கிறது? அன்பின் கடிதம் யாரு போட்டு வச்சுக்கிறது? ஆண்டவரே அன்பின் கடிதம் போட்டிருக்கிறார். அந்த லெட்டர் ஒவ்வொரு நாளைக்கு என்ன பண்ணுங்க? ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவு வெறுத்தாய், ஆகையால் நானும் உன்னை ஆசாரனாய் இராதபடிக்கு வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகவே நானும் உன் பிள்ளைகளை மறப்பேன். ஐயோ, நீ உன் வேதத்தை நீ என்னுடைய வேதத்தை மறந்தப்பா, நான் உன்னை மறந்துடுறேன்னு சொன்னா கூட பரவாயில்ல. பிள்ளைகள் என்ன பண்ணுவாரா? எங்க கை தெரியும். எங்க கை வச்சா எங்க சுச்சு எந்த இடத்துல சுச்சு போட்டா எங்க லைட் எரியணும் அவருக்கு தெரியும். நமக்கே இவ்வளவு அறிவு இருக்குது. அவருக்கு எவ்வளவு? உன் பிள்ளைங்க மேல கை வச்சா நீ ஆட்டோமேட்டிக்கா ஐயோ ஆண்டவரை வசனத்தை தேடணும்பா வந்துரு. உன் மேல கை வச்சா நீ ஐயோ பரவாயில்ல விட்டுருக்க. பிள்ளைங்க மேல கை வச்சா வந்துரு. நல்லா அவருக்கு தெரியும். அது குறிப்பு இல்ல. என்ன சொல்ல? இந்த வேதத்தை வாசிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? தேவனை கனம் பண்ணணும். தேவன் என்ன பண்றோம்? கனம் பண்ணணும். கர்த்தரை கனம் பண்ணுறவர்களை தேவன் கனம் பண்ணணும். அவரை அசட்டை பண்ணுகிறவர்களை தேவன் காண ஈனம் பண்ணுவார். அவங்க காண ஈனம் பண்ணுவார். கவனிங்க, ஒவ்வொரு நாளும் வசனத்தை எடுத்து நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் உங்களை ரசிக்கிறார். சர்ச்சில் வந்து வசனத்தை புறப்படி சர்ச்சில் வந்து நீ கொட்டா விடும் போது உன்னை அப்படியே கோபமா பார்ப்ப. அல்லேலூயா.
வசனத்தை அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? உன்னை ரசிப்பார். ஐயோ என் பிள்ளை எவ்வளவு அழகா, என் பிள்ளை எவ்வளவு அழகா அப்போஸ்தலர் புத்தகத்தை யாத்திரா பக்கத்துல தேடிட்டு இருக்கு அப்படின்னு ரசிப்பார். என்ன பண்றது? அதே தேடுது. சில அதோட திறக்கம் இருக்குது. அல்லேலூயா, ஆமென். அப்படி நீ மூடி வச்சு ஐயோ என் பிள்ளை எவ்வளவு அழகா சுறுசுறுப்பா பைபிள் எடுத்துட்டு வந்துச்சு, நான் திறக்கவே மாட்டேங்கிறேன், அதையும் பார்ப்பேன். அல்லேலூயா, ஆமென். நீ அப்படியே போராடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணியிருந்தா அதையும் ஐயோ என் பிள்ளை எவ்வளவு அழகா ஆக்ஷன் பண்ணுது. அல்லேலூயா, நீ டைரியில எழுதுற மாதிரி குடிஞ்சு 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 தூங்கி தூங்கி வர அதையும் யோசிப்ப. ஐயோ என் பிள்ளை எவ்வளவு டைரியில எழுது, ஆனா நல்லா தூங்குது. கர்த்தரை கனம் பண்ணுவோம், கர்த்தரை கனம் பண்ணுவோம். மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் பிதாவானார் எனக்கு என் கனம் எங்கே? நான் எஜமானானா பயப்படும் பயம் நீ. அல்லேலூயா, ஆண்டவர் கனம் கனம் கனம், அவர் கனத்துக்குரியவர். அவருக்கு நம்ம கணக்கு செலுத்தும். சொல்லுங்க, டைம் இல்ல. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 பேதுரு 1:12 அதை மட்டும் வாசித்து பார்க்கலாம். 1 பேதுரு 1:12. ஓகே, அந்த தேவதூதருக்கு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கும் போது அதை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கணும். தினப்பட்டிருக்கு ஆசையா இருக்கணும். அப்ப கவனிங்க, நம்ம கூட வசனத்தை போடுறது ஆண்டவர் பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. என்ன சொல்றீங்க? ஏன்னா நம்ம அவரை கனம் பண்ணணும். 4 காரியம் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவு சீக்கிரம் பிரசங்கம் முடிச்சா நான் சொல்லி இருக்குது. சொல்லுங்க, இதை 4 நமக்காகவே, அது நமக்காக வெறும் பாஸ்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் போப்புங்களுக்கும் மாத்திர ஆண்டவர் எழுதுற யாருக்காக எழுதுறாரு? நமக்காகவே. திஸ் இஸ் மை புக், இது என்னுடைய புத்தகம். அல்லேலூயா, எல்லாருக்கும் அந்த உணர்வு, அந்த ஃபீலிங்ஸ் இருக்கணும். இது யாருடைய புத்தகம்? என்னுடைய புத்தகம். யாரும் தொடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா, ஆமா, பத்திரமா வச்சுக்கிறேன். பின்னாடி வரேன், பத்திரமா வச்சுக்கிறாங்க வரேன். அல்லேலூயா, நமக்கு 2வது அதை எழுதின எழுத்தாளர் பரிசுத்த ஆவியானவர். நம்பர் 3, இது ஆண்டவர் எழுதி கொடுத்துக்கிற அன்பின் கடிதம். நம்பர் 4, நம்ம வாசிக்கும் போது கத்தரையே என்ன பண்ணணும்? இது வரைக்கும் புரிஞ்சவங்க ஆமென், புரிஞ்சவங்க அல்லேலூயா, நேரடி முது உட்கார்ந்து அல்லேலூயா. அடுத்து, இந்த வேதத்தை நாம் எப்படி வாசிக்க வேண்டும்? இந்த வேதத்தை நாம் எப்படி? சில பேர் ஒன்பது கண்ணாமணம் வாசிக்குது. அது பாட்டுக்கு என்ன பண்ணுது? காலையில எழுந்து கேலண்டரை பாக்குது, ஒரு வசனத்தை குறி சொல்ற மாதிரி வாசித்து போயிட்டே இருக்குது. இல்ல கொஞ்சம் டைம் இருந்தா 23 சங்கீதம் எடுக்குது, இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தா 91 சங்கீதம் எடுக்குது, இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தா 139 சங்கீதம் என்ன பண்ணுது? 136 எடுக்குது. அல்லேலூயா, திருப்பி திருப்பி ரொட்டீன் அதையே திருப்பி திருப்பி என்ன பண்ணுது? சாப்பிட்ட சாப்பாடே சாப்பிடுது. சாப்பாடு மட்டும் தினமும் சாம்பார் வச்சா உங்களுக்கு பிடிக்க மாட்டேது, தினமும் காரக்குழம்பு வச்சா உங்களுக்கு பிடிக்க மாட்டேது. ஆனா நீ தினந்தோறும் சங்கீத பாடுங்க. அல்லேலூயா, எப்படி வாசனை நம்ப மாட்டேங்குது? சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பார்க்கலாமா? இந்த வேதத்தை நாம் எப்படி வாசிக்க வேண்டும்? நம்பர் 1, யோவான் எழுதின சுவிசேஷம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சீக்கிரமாய் வாசியுங்கள். யோவான் 14:23. சீக்கிரம் படியுங்கள். சரி, போதும். இந்த வேதத்தை நம்ம எப்படி வாசிக்க வேண்டும்? இந்த வேதத்தை நாம் நேசித்து வாசிக்க வேண்டும். நீ உன்னை நேசிக்கலன்னா அதை வாசிக்க மாட்டேன். வளர்ந்தா வளரல, இன்னும் வளரல. அல்லேலூயா, நீ அதை நேசிக்கலன்னா என்ன பண்ண மாட்டேன்? வாசிக்க மாட்டேன். இந்த பைபிளை முதல்ல வாசிக்கிறதை விட முதல்ல நேசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, இந்த பைபிளை நீங்க விரும்பணும். இந்த பைபிள் மேல உங்களுக்கு ஒரு நேசம் இருக்கணும். இந்த பைபிள் மேல உங்களுக்கு ஒரு பாசம் இருக்கணும். இந்த பைபிள் மேல உங்களுக்கு ஒரு அன்பு இருக்கணும். இந்த பைபிள் மேல உங்களுக்கு ஒரு பற்றுதல் இருக்கணும். அதைத்தான் சங்கீதக்காரர் விளக்கமா எழுதுறான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. அல்லேலூயா, சங்கீதம் 1:1 அதிகாரம் 1, 2, 3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. எப்படின்னா பிரியம், பிரியம், லவ் லவ் லவ், பிரியம். இந்த பைபிள் என்ன பண்ணணும்? நீ பிரியப்படணும். இந்த பைபிள் மேல உனக்கு அன்பு இருக்கணும். இந்த பைபிள் மேல உனக்கு பாசம் இருக்கணும். அல்லேலூயா, சில பேர் வாங்கி கொடுத்த பொருளை பத்திரமா பாதுகாத்து வச்சுங்க. அவங்க ஞாபகமா வச்சுங்க. யார் ஞாபகமா? அவங்க ஞாபகமா வச்சுங்க. இவங்க ஞாபகமா வச்சுங்க. சரி, அவங்க ஞாபகமா வச்சு உனக்கு என்ன கட்டுது? ஒரு மனமும் இல்லை. அல்லேலூயா, ஆனா இந்த பைபிள் கவனிங்க, இது யார் நமக்கு கொடுத்த புத்தகம்? ஃபர்ஸ்ட் குறிப்பிலே சொல்லிட்டேன், இது கர்த்தர் எழுதி கொடுத்த அன்பின் கடிதம். அப்ப இதுதான் உனக்கு என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும், பிரியா இருக்கணும். இதை முதல்ல நேசிக்கணும்.
அல்லேலூயா. ஆமென். இதுல எழுதி இருக்கிற வசனத்தை வாசிக்கிறவனோ, அல்லேலூயா, இதை கை கொள்கிறவனோ, இதை பார்க்கிறவனோ பாக்கியவான் என்று எழுது. அல்லேலூயா. அவன் பாக்கியவான் பா. அவர் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஆளு. அல்லேலூயா. அவன் பாக்கியவான். உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன வார்த்தை, அவன் பாக்கியவான். இதுல எழுதி இருக்கிற வசனத்தை பார்க்கிறவன், வாசிக்கிறவன், எழுதுறவன், சாரி, அதை கை கொள்றவன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆமென். நீ என்ன பண்ணணும்? விரும்பணும். நீதிமொழிகள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையிலே ரொக்கம் என்ன இருக்கு, அது மேல அவனுக்கு மனம் இல்லையே. அல்லேலூயா. உனக்கு இது மேல மனம் இருந்தா நீ பைபிளை பாதுகாப்பா வச்சிருப்ப. அப்படியே அண்ணாமக்க தூக்கி போட்டு போறனா உனக்கு இது மேல என்ன இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இது மேல உனக்கு பாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும். ஞானத்தை கொள்ளும்படி மூணு கையில ரொக்கம் என்ன இருக்கு, அது மேல உனக்கு என்ன இல்லை, மனமே இல்லையே. அல்லேலூயா. நீதிமொழிகள் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் எட்டு மிதிப்பான், பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாக இருக்கும் அல்லவா. அல்லேலூயா. இது மேல உனக்கு நேர்த்து இருந்துச்சுன்னா, பெரிய இருந்துச்சுன்னா, ஆண்டவர் என்ன பேசினாலும் சந்தோஷமா கேட்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. எங்க அம்மா கையால ரசம் வச்சு சாப்பிட்டாலும் அமிர்தமா. நாங்க அப்படிலாம் சொல்லிருக்கோமா? நம்ம உங்க கையால் ரசம் கொடுத்தா கூட நல்லதா இருக்கும். டயலாக்லாம் கொடுப்பாங்க. அல்லேலூயா. வேற திருமணத்துக்கு முன்னாடி அந்த திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு என்ன சட்னிய ரசம் மாதிரி வச்சாலும் பையன் சந்தோஷமா சாப்பிடும். அவனுக்கு அது ஸ்வீட்டா எப்படி இருக்கும்? ஸ்வீட்டா. உன் கையால வச்ச ரசம், உன் கையால பண்ண சட்னி அப்படி ஸ்வீட்டா சாப்பிடும். அதுவே கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகட்டும், நீ சட்னியாவே அரைத்தவரை சொல்லுவாங்க. எங்க அம்மா அரைக்கிற மாதிரி வரவே மாட்டேங்குது. அப்ப உனக்கு ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தது? மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த பீரியட் என்னது, கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின், கிமு கிபி. கல்யாணத்துக்கு முன் மனைவி என்ன செஞ்சாலும் உனக்கு அமிர்தமா இருக்கும். கல்யாணத்துக்கு பிறகு அதே மனைவி இன்னும் சூப்பரா ட்ரைனிங், ஏன்னா அப்போ நமக்கு ட்ரைனிங் அதிகமா எடுத்துக்கணும். அதெல்லாம் ட்ரைனிங் எடுத்து செஞ்சு அப்புறம் அவன் சொல்லுவாங்க, மூஞ்சி மாதிரி செஞ்சிருக்கு, இந்த மூஞ்சி தானே பார்த்து பார்த்து என்ன கல்யாணம் பண்ண. அல்லேலூயா. புரியுதா? அப்ப கவனிங்க, ஏன் அவன் சட்னிய ரசம் மாதிரி வச்சாலும் ஏன் ஊத்தி ஊத்தி சாப்பிடுறான்? அட சொல்லுங்கம்மா, அனுபவம். பிரியம். அல்லேலூயா. அதே மாதிரிதான் இந்த வசனத்து மேல நமக்கு பிரியம் இருந்துச்சுன்னா, அதுவே நேரத்தை இருந்துச்சுன்னா, கர்த்தர் கடிந்து கொண்டு பேசினவர், ஆமா ஆண்டவரே எனக்குதான் பேசுறீங்கப்பா, ரொம்ப நல்லதுப்பா ஆண்டவரே, எனக்குதான் பேசுறீங்க, எனக்கு பிரோஜனமா தான் பேசுறீங்க, ஆமென் சோத்திரம். அல்லேலூயா. ஆமென். நெருக்கத்தின் காலத்துல வசனத்தை நம்ப மாட்டேன், விடமாட்டேன், உறுதியா பிடிச்சிட்டு ஆமென் சொல்லி அல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அதுன்னு போட்டிருக்கு சங்கீதத்துல, சங்கீதம் 1:1, 2, 3 பிரியமா இருக்கு. எப்படி பிரியமா இருக்கு? அந்த பிரியம் தான் முதல்ல நமக்கு என்ன பண்ணும் வேணும். வசனத்தை என்ன பண்ணணும்? வசனத்தை நேசிக்கிறவங்க ஆமென். வசனத்தை நேசிக்கிறவங்க அல்லேலூயா. வசனத்தை நேசிக்கணும். பைபிளை ஒழுங்கா வச்சுப்பீங்க, கண்ணா முன்னாடி பண்ண மாட்டீங்க, போட மாட்டீங்க, பைபிளை கீழே வைக்க கூடாது. அல்லேலூயா. பைபிளை கனமா என்ன பண்ணணும்? என்னணும், எனக்கு மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ஒரு புத்தகம். ஆமென். அல்லேலூயா. ஓகே, நம்பர் 2, இரண்டாவது சங்கீதம் புத்தகம் 119ஆம் சங்கீதம். 119, 148 சீக்கிரம் படியுங்கள். 119, 148 டைம் இல்ல. ஒவ்வொரு வசனத்தை தியானிக்கும்படி குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வாசிக்கணும். 2வது ஃபர்ஸ்ட் சொன்ன நேரத்துக்கு வாசிக்கணும். எப்பங்க பைபிள் படிப்பீங்க? டைம் கிடைக்கும் போது படிப்பேன். உங்களுக்கு டைமே கிடைக்காது. உங்களுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை அதாங்க. பைபிள் வாசிக்கணும் தெரியுமா? தெரியும். பைபிள் வாசிக்க முடியுமா? பிடிக்கும். பைபிள் வாசிக்க உனக்கு ஆசையா? ஆசைதான். பைபிள் வாசிக்க விரும்புறியா? விரும்புறேன். படிக்கிறியா? படிக்கணும் தான் நினைக்கிறேன். படிக்க முடியுதா? முடிய மாட்டேங்குது. ஏன்? நேரமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன கிடைக்க மாட்டேங்குது?
நேரம் நான் சொல்லட்டுமா, எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான். ஒரே ஒரு ஆமீன் தான் உண்டு. அப்ப மத்த பக்கம் 28 மணி நேரம் தான், 21 மணி நேரம் தான் எல்லாருக்கும். ஆமாவா? அப்ப எல்லாருக்கும் ஒரே சேம் டைம் தான். சிலரால படிக்க முடியுது, சிலரால படிக்க முடியல. அப்படி என்ன அர்த்தம்? நீங்க தான் உங்கள் வாழ்க்கையினுடைய நடைமுறை வாழ்க்கையினுடைய உங்கள் நேரத்தை நீங்க சரியாக கைக்கொள்ளவில்லை. அல்லேலூயா, ஆமென். காலையில எழுந்து கவனிங்க, டீ டம்ளரை வச்சுக்கிட்டு அந்த டீ டம்ளர்ல 3/4 டம்ளர் டீ தான் இருக்குது. அந்த 3/4 டம்ளர் டீயை முத்தம் கொடுத்து 10 நிமிஷமா குடிக்கிற நீ. அல்லேலூயா. டீயை கொடுத்தாங்களா, ஸ்தோத்திரம் பண்ணி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பப்போர் கிடையாது கொடுக்கு. அல்லேலூயா. பல்ல தேய்க்கிற பாரு, அப்படியே வெளியே நின்று பால்கனி நின்று அப்படியே போறோம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எந்த அப்படி தேய்க்க நீ? அதுல வேற கீழே வர போயிட்டு ரவுண்ட்ஸ் வர போயிட்டு வந்துடுற வாயில பிரஷ் வச்சுக்கிட்டேன். அதுக்கெல்லாம் உனக்கு டைம் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்க நின்று பேசுறதுக்கு உனக்கு டைம் இருக்கு. 4 இட்லி வச்சாங்களா, ஒரே ஒரு சட்னி ஊத்துனாங்களா, சந்தோஷமா சோதனை பண்ணி சாப்பிடுறது இல்ல. எங்க இருக்கிற எல்லா சட்னியும் ஊத்து, எல்லாத்தையும் கலந்து க்ளோஸ் பண்ணி அடிக்கிறேன். அதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிடுறதுக்கு டைம் இருக்கு உனக்கு. அல்லேலூயா. விளங்குதா? போன் எடுத்து வாட்ஸ்அப்ல போயிட்டு யாரெல்லாம் நின்று போட்டோ போட்டுக்கிறாங்க பாக்கலாம். இதுக்கெல்லாம் டைம் இருக்கு. அல்லேலூயா. விளங்குதா நான் சொல்றது? ஆமென். நான் சொல்ற டைம் இல்லைன்னு சொல்றவன் முட்டாள். என்ன வர மாட்டேங்குது? ஆமென். நேரம் இருக்குதுங்க, நாம தான் நேரத்தை ஒதுக்க வேண்டும். அல்லேலூயா. நாம தான் நேரத்தை ஒதுக்க வேண்டும். நான் சொல்லுவாங்க, நீங்க பைபிள் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பஸ் ஸ்டாண்ட் நிக்கிற 10 நிமிஷத்தை கூட நீங்க பைபிள் படிக்கணும். நீங்க பஸ்ல போற டிராவல் பண்றீங்க பாருங்க, அதுல கூட நீங்க பைபிள் படிக்கலாம். அல்லேலூயா. ஹாஸ்பிடல்ல போய் உட்கார்ந்து அப்ப கூட நீங்க பைபிள் படிக்கலாம். டாக்டர் ஊசியா படம் உங்களுக்கு சுகமாடி நீங்க வந்துருவீங்க. என்ன சொல்றது? அல்லேலூயா. விளங்குறோமா? ஆமென். குறிப்பிட்ட நேரத்தை நாம தான் ஒதுக்கணும். ஆமென். இன்னும் பாத்தீங்கன்னா சில பேர், சரி ஆண்டவரே நான் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கிட்டு அதனால வேலைக்கு போயிட்டு என் வேலை எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா சாயந்தரம் நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சோதனைகள் தாவே இப்பதான் என் வேலை எல்லாம் முடிச்சுக்கிறேன். சோதனப்பா சோதனைகள் தாவே சோதனை எல்லா வேலையும் முடிச்சுட்டு பைபிள் எடுத்தா உனக்கு என்ன பைபிள் வாசிக்க பார்த்தோம்? என்ன போற உனக்கு திறந்த உடனே கர்த்தர் தமக்கு பிரியமானதுக்கு நித்திரை அளிக்கிறார். என்னமா நல்ல பாசமா சொல்லுது, பைபிள் படிச்சா நல்லது அப்படின்னு சோதனை இது போதும் நாளைக்கு பார்த்துக்கணும் அப்படி மூடி வச்சு பார்த்து கவனிக்க. உங்களுக்கு புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய நேரத்துலதான் நீங்க வேதத்தை வாங்க. நல்லா மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சு நீங்க டயர்டா இருக்கிற நேரத்துல என்ன பண்ணுவீங்க? பைபிள். சரி, படிக்கிற பிள்ளைங்க +2 10th படிக்கிற பிள்ளைங்களை பாருங்க, எப்ப படிப்பாங்க? நல்லா படிக்கிற பிள்ளைங்களை பத்தி நான் பேசுறேன். நாளை கால எக்ஸாம் வச்சு கூட கில்லியாடி அதை பத்தி நான் பேசுறேன். சரிங்களா? நான் நல்லா படிக்கிற பசங்களை பத்தி சொல்றேன். சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க, எப்ப படிப்பாங்க? ஏன் காலதான் மைண்டு இருக்கும், ரிலாக்ஸா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த டைம்ல தான் நீங்க பைபிள் உங்க மைண்ட் எப்போ சரீரத்திலயும் சரி உங்க மனதிலையும் சரி எல்லாத்துலயும் நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க பாத்தீங்களா? அப்பதான் சண்டை போடுது வீட்டுல. பைபிள் நீ வாங்க பேசின என்னது இங்க படிச்சீன்னு நீ அப்படிதான் வர மாதிரி என்னது பைபிளை வாசின சண்டை போட்டு அந்த மாதிரி டைம் இல்ல. நீங்க முழு பலத்தோடு கூட இருக்கிற நேரத்துல டைம் இல்லைங்க எனக்கு. நான் இப்ப டைம் இல்லை. சரிங்களா? அது ரெண்டாவது எப்போ வாசிக்கணும், எப்படி வாசிக்கணும்? வேற குறிப்பிட்ட நேரம் ஒதுக்குறீங்களா? ஒதுக்குறீங்களா? இன்னைக்கே ஒதுக்கணும், இன்னைக்கே டைம் ஒதுக்கணும், இன்னைக்கே டைம் ஒதுக்கணும். என்னங்க எங்க நம்மள இல்லையா? இல்ல கத்தர் ஒதுக்க பாருங்க, கத்தர் ஒதுக்கிட்டாரு அப்புறம் தான் நமக்கு இது வருதாமாயிடும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒழுங்கா வசனத்தை படிக்கிறதுக்கு டைம் எடுத்து ஒதுக்கி வச்சு என்ன பண்ணுங்க, படிக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்க. இன்னைக்கே செய்யுங்க. கத்தருக்குள்ள ஆசிரியதுக்கோ எனக்கு இப்ப நேரம். அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 3வது காரியம். அப்போஸ்தலர் புத்தகம் 17 11 அந்த பட்டணத்தா எந்த பட்டணத்தா? பெரோயா பட்டணத்தா. வாசிக்கலாம் 17 11. காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினாலே தெஸ்ஸலோனிக்கேயில உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளா இருந்தார்கள். இருக்க அவசரத்துல. அல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக நாம எப்படி வேதத்தை வாசிக்க வேண்டும்? ஒழுங்கும் கிரமமாக வாசிக்க வேண்டும். ஒழுங்கும் கிரமமாக வாசிக்க.
இன்னைக்கு சங்கீத புஸ்தகம் வாசி, நாளைக்கு புதிய ஏற்பாடு வாசி. சரி, மோசையை பத்தி ரொம்ப பிடிச்சிருக்கு, நாளைக்கு பழைய ஏற்பாடு வாசி. அப்படி ஒழுங்கு கிரமமாக என்ன பண்ணணும் வாசி. நான் சொல்றது ஒழுங்கு கிரமமா ஆர்டர் படி விட்ட இடத்துல இருந்து கரெக்டா என்ன பண்ணணும் வாசிக்கணும். ஏன்னா ஒரு ஒழுக்கத்தின் புத்தகம், நீங்க கண்ணா பண்ணா என்ன பண்ணுங்க வாசிக்கணும். எப்ப பார்த்தாலும் சில ஆட்கள் சங்கீதம் எப்பதான் ஊருகாங்க, எப்ப நீ ஊருகாவ சாப்பாட்டுல வச்சு சாப்பிடணும். ஆனா நீ சாப்பாடாவே ஊருகாவை மாத்தி சாப்பிட்டேன்னா என்ன ஆகும்? ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்க வேண்டாம். வருந்தான சொல்றது சாப்பாட்டுக்கு சைட்ல என்ன பண்ணலாம், ஊருகாவை தொட்டுட்டு என்ன பண்ணலாம் சாப்பிடலாம். நீ சாப்பாடாகவே என்ன பண்ற ஊருகாவை சாப்பிட்டா சில எப்ப பார்த்தாலும் 23ஆம் சங்கீதம், எப்ப பார்த்தாலும் 91ஆம் சங்கீதம், எப்ப பார்த்தாலும் சங்கீதையே போடுறது. அந்த சங்கீதம் 19 அதிகாரத்தை விட்டா வேற எங்கேயுமே போதுறேன் சில மக்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், நான் நல்லா கேட்டுங்க, பைபிளை ஒழுங்கு கிரமமாக வாசிக்கணும். நான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஃபாலோ பண்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நான் ஃபாலோ பண்றது உங்களுக்கு சொல்ல முடியும், சரிங்களா? நான் தினமும் ஒரு சங்கீதத்தை வாசிப்பேன். தினமும் ஒரு சங்கீதம் வாசிப்பேன். தினமும் ஒரு நீதிமொழிகள்ல ஒரு அதிகாரத்தை தான். தினமும் ஒரு சங்கீதம், தினமும் நீதிமொழி சங்கீதம். தினமும் 23 சங்கீதம் இல்ல. இன்னைக்கு 40ஆம் சங்கீதம் படிக்கிறேன், நாளைக்கு 41, அதனால 42. அதை நான் என்ன படிச்சுட்டு போறேன். நீதிமொழிகள் மொத்தம் நீதிமொழிகள் எத்தனை சாப்டர்? வெரி குட், 31. ஒரு மாசத்துல எத்தனை நாள்? 30 நாள் இல்ல 31 நாள். இப்ப நீங்க அப்படி ஒரு நாளைக்கு 1 படிச்சீங்கன்னா ஒரு மாசத்துல நீதிமொழிகள் புத்தகத்தை என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். நான் சொல்றது ஓகே. இப்படி நான் படிச்சு ஒரு வருஷத்துல நீதிமொழிகள் புத்தகத்தை மட்டும் 12 முறை நான் முடிச்சிடுவேன். நீதிமொழிகள்ல ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை சொல்றேன். நீதிமொழிகள்ல பல வசனங்கள் எனக்கு மனப்பாடமாகவே தெரியும். இதுக்கு காரணம் ஒரு வருஷத்துல 12 முறை நீதிமொழிகள் புத்தகத்தை நான் பண்ணிட்டு படிச்சிருக்கேன். ஏன் நீதிமொழிகள் புத்தகத்தை நான் ரெகுலரா படிக்கிறேன்னா, நீதிமொழிகள் படிச்சா நல்ல ஞானம் வரும். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு அழகு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதை நான் இது வரைக்கும் நான் ஃபாலோ பண்றேன். இன்னைக்கு என்ன டேட்டு சொல்லுங்க? 15. இன்னைக்கு 15வது அதிகாரம் நீதிமொழிகள் புத்தகத்தை நான் படிச்சேன். அந்த டேட்டின் படி படிக்கிறேன், முடிச்சிடும். ஒரு 30ஆம் தேதி வரல, 30 மாசம் முடியுதுன்னா 31 30ஆம் தேதி எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா சாப்பிடுறது ஒன்றும் படிச்சது, நல்ல சாப்பாடு சாப்பிடுறது. நான் சொல்றது பாத்தியா, பாஸ்டமா சங்கீதம் ஒரு அதிகாரம் நீதிமன்ற அதிகாரம் அதோட முடிச்சிட்டாங்க பாத்தியா. இதெல்லாம் என் ஊருல என் சாப்பாடு எது தெரியுமா? அல்லேலூயா. ஒரு நாளைக்கு 20 அதிகாரம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல 10 அதிகாரம், புதிய ஏற்பாட்டுல 10. அல்லேலூயா. சமீபத்துல அதை நான் இன்னும் அதிகமாக உயர்த்தி கொண்டேன். ஆமே. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், இப்படிலாம் நான் படிச்சேன்னா நீங்க அப்படி படிக்க வேண்டாம். நார்மலா ஒரு சாதாரணமான ஒரு விசுவாசி ஒரு நாளைக்கு சங்கீதத்துல ஒரு அதிகாரம், நீதிமொழிகள்ல ஒரு அதிகாரம். இது ஊருகா. சாப்பாடு என்னன்னா, நார்மலா ரெகுலரா படிக்கிறதுல 5 அதிகாரம் கண்டிப்பா படிக்கணும். பழைய ஏற்பாட்டுல 3 அதிகாரம், இல்ல புதிய ஏற்பாட்டுல 2 அதிகாரம், இல்ல புதிய ஏற்பாட்டுல 3 அதிகாரம், பழைய ஏற்பாட்டுல 2. உங்க பகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். ஒவ்வொரு பைபிள்லயும் இந்த மாதிரி ரோப் கொடுத்துருக்காங்களா? என் கையில இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சா எல்லாருக்கும். ரெட் கலர்ல என் பைபிள்ல ரெட் கலர்ல ஒரு ரோப் இருக்கு, எல்லோ கலர்ல ரோப் இருக்கு இல்லைங்களா? ரெட் கலர் ரோப்பா பழைய ஏற்பாட்டுக்கும், எல்லோ கலர் ரோப்பா புதிய ஏற்பாட்டுக்கும் வச்சிருக்கு. இன்னைக்கு நான் எந்த இடத்துல முடிச்சனோ அதை கண்டினியூ பண்ணி அடுத்த நாள் அதை கண்டினியூ பண்ணி நான் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நம்ம எல்லாரும் படிக்கணும். விளங்குதா? நான் சொல்றது சண்டையில இருக்கிற டீச்சரு கிடையாது. நான் சொல்றது கேஸ்ல இருக்கிற கேஸ்டல் லீடர்ஸ் கிடையாது. சண்டே கிளாஸ் டீச்சரு கேஸ்டல் லீடர் தான் ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் படிக்கணும். பயமாயிச்சா? நான் சொல்றது விசுவாசிகளுக்கு சொல்றேன். சர்ச்சுக்கு வந்துட்டு போற விசுவாசிகள், எந்த ஒரு ஊழியத்தையும் செய்யாம இருக்கிற விசுவாசிகளுக்கு, நார்மலா விசுவாசி ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் மட்டும் கண்டிப்பா என்ன பண்ணணும், படிக்கணும். நீதிமொழிகள் சங்கீதம் இல்லாம நீதிமொழிகள் சங்கீதத்தை சேர்த்து அதிகமாயிட்டு இல்லையா? இந்த மாதிரி ஒழுங்கு கிரமமாக வேதாகமத்தை நம்ம வாசிக்கணும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இந்த மாதிரி படிக்கிறீங்களா? சில பேர் எனக்கு புரிய மாட்டேதுங்க, நான் படிக்கிறேன் புரிய மாட்டேன். சரி, பஸ்ல ஏறுறீங்க, பஸ் உங்களுக்கு புரியுதா? இந்த மனுஷன் இப்படி திரும்புறதுக்கு என்ன பண்றாரு, இப்படி திரும்புறதுக்கு என்ன பண்றாரு? அந்த கொஞ்சம் என்ன மாதிரிதான் இருக்குது. இந்த இடத்துல அந்த பஸ் போகுமா, நீங்க பார்க்கும்போது டிரைவர் ரொம்ப
ரொம்ப திறமையா ஓட்டிட்டு போவார். பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? அப்ப இவரோட இடத்துல எப்படி திறமையா அந்த டிரைவர் ஓட்டிட்டு பண்ணாரு? இவரால எப்படி ஓட்ட முடியுது? எப்படி ஓட்டணும்? இது பிரேக் எங்க இருக்குது, இன்ஜின் எங்க இருக்குது, இதெல்லாம் நான் தெரிஞ்சாதான் நான் கண்ணகி நகர்ல இனிமே பஸ்ல ஏறும் அப்படின்னு யாராவது உட்காந்துருக்கீங்க? பஸ்ஸ பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. ஆனா என்ன பண்றீங்க? ஏறீங்களா? இங்க இருந்து கண்ணகி நகர்ல இருந்து அடையாள வரைக்கும் உங்களை கொண்டு போய் விடுற அந்த பஸ்ஸ பத்தியே உங்களுக்கு ஒன்றும் தெரியாத போது நீங்க நம்பி ஏறீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுவதும் உங்களை நடத்தி கொண்டிருக்கிற வேதம் உங்களுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாத என்ன, புரிஞ்சா என்ன, புரியாது என்ன, நீங்க தினந்தோறும் கண்டிப்பா ஒன்றும் தெரியாம வாசிக்க வேண்டும். சரி, ஓகே. நீங்க தெரிஞ்ச பிறகு எப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறது? எப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறது? பாட பாட இதுவும் தெரியாதா? மூட மூட பாட பாட ராகம், மூட மூட படிக்க படிக்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது இல்லையா? ஃபர்ஸ்ட் நான் படிக்கும் போது எனக்கு எதுவுமே தெரியாதுதான் பைபிள்ல. ஆனா இப்ப தெரியுது. அது காரணம் என்ன? படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். புரியுதுங்களா? படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், அதான் தெரியுது. அது மாதிரி நீங்க உங்களுக்கு தெரியலன்னா பிரச்சனை இல்லை, நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படின்னு சொல்லுங்க. இன்னொரு விஷயம் இதை சொல்ல பாத்துறேன். எனக்கு படிக்க தெரியாதுங்க. தமிழ் படிக்க தெரியாதுங்க. எனக்கு படிக்க தெரியாதுங்க. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஒரு ரீசனை வச்சுனே பைபிள சொல்றாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன், ஆண்டவரும் ஒத்துக்க மாட்டேன், நானும் ஒத்துக்க மாட்டேன். படிக்க தெரியலன்றது ஒரு ரீசனே கிடையாதுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குது, உங்களுக்கு படிக்க தெரியாது. ஆமா, என்ன பண்றீங்க? படிக்க தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து படிக்கிறீங்களா இல்லையா? காதால கேக்குறீங்களா இல்லையா? இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்து போச்சு. ஆடியோ பைபிள் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிக்க தெரியாதவங்க கூட என்ன பண்ணிக்கலாம்? போட்டு நீங்க போன்ல ஆப் என்ன பண்ணலாம்? நீங்க ஏற்றி வச்சுக்கலாம். அந்த போன்ல போட்டு என்ன பண்ணலாம்? ஹெட்செட் போட்டு என்ன பண்ணலாம்? நீங்க எல்லாம் உருப்படாத நாசமா போற பாட்டுலாம் கேட்கறத விட அல்லேலூயா. ஆண்டவர் வேர்ட் என்ன பண்ணலாம்? நீங்க காதுல போட்டு நல்லா என்ன பண்ணலாம்? கேட்கலாம். நான் வசனம் நீங்க கேட்கிற ஒரு நாளைக்கு 20 அதிகாரத்தை நீங்க கேட்டுடலாம். சூப்பர். கை எடுத்து நல்ல டெக்னாலஜி. நிறைய பேருக்கு போன், அந்த டச் போன் யூஸ் பண்ண தெரியாம இருந்தது. இப்ப என்ன பண்றாங்க? இவங்க எல்லாருமே டச் பண்ணாங்க பாத்துக்கனால. அல்லேலூயா. ஆமே. ஒரு வயசு பாத்தீங்கன்னா வயசான ஒரு பாட்டி சொல்லுது, 82 என்னுடைய வாட்ஸ்அப் நீ சென்ட் பண்ணிடு. என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீ சென்ட் பண்றியா? அப்படி அப்ப 82 வயசு பாட்டிக்கு என்ன இருக்குது? நான் தெரியல, பேஸ்புக் வச்சுக்க மாட்டேங்குது. அதுக்கு எல்லாமே என்ன பண்ணுது? எல்லாம் போன்ல கூட நமக்கு எதுவுமே தெரியாம தான் இருக்கு. நம்ம கற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. அப்ப படிக்க தெரியலன்றது ஒரு ரீசனே கிடையாது. 1 கொரிந்தியர் 14:40 சகலமும் ஒழுங்கு கிரமமாக செய்யப்பட கடவுது. ஆமே. நம்பர் 3, மூன்றாவது ஒழுங்கு கிரமமாக என்ன பண்ணணும்? வாசிக்கணும். ஒழுங்கு கிரமமா வாசிக்கணும். இந்த கண்ணு மூடி ரொம்ப பட்டமா இருக்கு. இந்த ஜோசியம் பாக்குற குறி சொல்றதெல்லாம் நான் பிச்சு கொடுக்குறேன் சொல்லிட்டேன். அல்லேலூயா. ஜோசியம் பதில் குறி அங்கிருந்து நம்ம திரும்பி புத்தி அங்கேயே போச்சு பத்தியா? ஜோசியம் பதில் குறி சொன்ன ஆண்டவரே நான் கையை வைக்கிறேன், அதுவும் இந்த ஆள் காட்டி வரல வைக்கிறேன், அப்படியே குத்திட்டு வர கண்ணு 2 கண்ணை கொடுத்துட்டு அவ்வளவு பெரிய 66 புத்தகத்தை கொடுத்துட்டு படிக்கிறதுக்கு இன்னும் ஜோசியமா பாக்குறேன். அல்லேலூயா. நான் கொண்டு செத்துவோம். கை வச்சுன்னா அப்படிதான் வரும். அல்லேலூயா. என்ன செய்யுது? ஆண்டவர் தப்பா சரி என்ன சீக்கிரமா செய்யலாம். அல்லேலூயா. அந்த மாதிரி வந்துடும். பி கேர்ஃபுல். அதாவது ஒழுங்குங்கிறவங்க என்ன பண்ணுங்க? படிங்க. நம்பர் 4 எபிரேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 4வது குறிப்பு. எபிரேயர் புத்தகம் 5:13. சீக்கிரம் படியுங்கள். எபிரேயர் 5:13. சரி. நீதியின் வசனத்துல பழக்கம் இல்லாதவனா இருக்க. நம்பர் 4, எப்படி நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டும்? எப்படி வாசிக்க வேண்டும்? பழக்கமாக்கி கொண்டு வாசிக்க வேண்டும். சில பேர் காலையில டீ குடிச்சாதான் வேலையை போடுறோம். பாத்துருக்கீங்களா? நான் ஆமீனா வரமாட்டேன். ஒத்துக்கணும்ல உண்மையை. டீ குடிச்சாதான் ஏன் சுறுசுறுப்பு இல்ல, பாடம் அதெல்லாம் கிடையாது. சுறுசுறுப்பு அதெல்லாம் கிடையாது. நீங்க நினைச்சுக்கிறீங்களா? அப்படியே நம்முடைய சரீரத்தை அப்படி தெற்படி வச்சுக்கணும். டீ குடிச்சாதான் சுறுசுறுப்பு.
சொன்னாங்க. காது குட்டாதான் மைண்ட் வேலை செய்வேன். வெட்டி ஏற்றணும். ஒரு சிங்கிள் டீ சாப்பிட்டா மூளை வேலை செய்யும். நான் அவ்வளவு பவர் இருந்தது. அல்லேலூயா. இத்து போன சாக்கரை போட்டு போறான் அவன் டீ கட்டி. அல்லேலூயா. அப்ப கவனிக்க என்ன பழக்கம் என்ன ஆயிடுச்சு? சில ஆட்கள் காலையில பழுப்ப தேய்க்காம என்ன பண்ணும்? டீ குடிக்கும். அல்லேலூயா. காலையில எழுந்து பல்லு தேய்க்காம தண்ணி கூட நம்ம கூடாது, குடிக்க கூடாது. இதுல வேற நான் பல்லு தேய்க்காம பல்லு தேய்ச்சி டீ குடிச்சா டேஸ்ட் போயிடுது. இது என்னது? அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சுங்க. இப்ப பல்லு தேய்க்காமே அவங்க என்ன பண்றாங்க? டீ என்ன பண்றாங்க? குடிக்கிறாங்க. உண்மையிலே சொல்றேன், நான் பெருமைக்காக சொல்றேன். அப்படியெல்லாம் குடிக்க வராது. அப்படியெல்லாம் குடிக்க எந்த நிலைமையிலும் அது வராது. ஏன்னா நமக்கு பழக்கம் பழக்கம். தண்ணி கூட பல்லு தேய்க்காம தண்ணி கூட குடிக்கிறதுக்கு நமக்கு வராது. ஏன்னா அந்த பழக்கம் இல்லை. அப்போ ஒரு விஷயம் நமக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா அதை மாத்திக்கிறது ரொம்ப கஷ்டமா. அப்போ வேதம் வாசிக்கிறத நீங்க பழக்கமாக்கி கொண்டு வாசிக்கணும். என் மேட்டர் தான். நீங்க பல்லு தேய்ச்சீங்கன்னா பல்லு தேய்ச்சாங்க குடிக்கணும் டீ. நல்ல பழக்கங்களை கண்டுபிடிக்கணும். சொல்றாரு, நான் கிளம்பிட்டேன்னா என்னுடைய பாக்கெட்ல வந்து நான் பாக்கெட் பைபிள் வைக்கலன்னா அவருக்கு கிளம்புன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏதோ நிறுவனமா போற மாதிரி இருக்கும். அவர் சொல்றேன் நிறுவனமா போற மாதிரி இருக்கு. அப்புறம் பைபிள் வைக்கணும். பைபிள் வந்து பாக்கெட்ல வச்சாதான் இப்பதான் கிளம்பணும். நமக்கு இது வந்து சரியா கிளம்புன மாதிரி. நமக்கு வந்து போன் எடுத்து பாக்கெட்ல வச்சாதான் நமக்கு கிளம்புன மாதிரியே இருக்குது. நம்ம போன் எடுத்து வச்சாதான், பர்ஸ் எடுத்து வச்சாதான், ஏடிஎம் கார்டு எடுத்து வச்சாதான் நமக்கு கிளம்புன மாதிரி இருக்குது. ஆனா ஸ்மித் சொல்றாரு, பைபிள் எடுத்து பாக்கெட்ல வச்சாதான் அவருக்கு கிளம்புன மாதிரி இருக்குது. அப்போ அது அவருடைய பழக்கமாக்கி கொள்ளுங்க. காலையில நாளைக்கு வாயில போடும்போது யோசிங்க, பைபிள் வாசிங்களா? அந்த கொஸ்டின் உங்களை அடிக்கணும். அப்படியே பைபிள வாசில நான் எழுதிக்கிறது உங்களுக்கு அப்படின்னு ஒரு என்ன சொல்றது பார்த்து உன்னை பார்த்து அந்த பயம் என்ன பண்ணணும்? நான் சொல்றது அல்லேலூயா அல்லேலூயா. அவரு வந்து ட்ரெயின் எல்லாம் ஏறி தர்மத்துக்கு கிறிஸ்தவ தேசம் தானே அது. ட்ரெயின் ஒரு 1/2 போவோம் எடுத்துப்பாரு. சங்கீதம் புஸ்தகம் 67ஆம் அதிகாரம் சத்தம் போட்டு வாசிப்பான். பாக்குறாங்க நான் யாரும் பயிற்சிக்காங்க. அல்லேலூயா. பாக்குறவங்க எல்லாம் அப்படிங்க பைபிள் பைத்தியம் நம்மளை பார்த்து சொல்லணும். நாமே வர மாட்டேங்குது. இல்ல ஏற்கனவே பாதுகாப்பு சொல்லுங்க. அது வேற மாதிரி சொல்றாங்க. பைபிள் பைத்தியம். பைபிள் பைத்தியங்களுடைய பைபிள் எப்படி பரிதாபமா இருக்கும்? எப்படி இருக்கும்? பரிதாபமா பலஸ்தாயி அங்கங்க லைட்டா கிழிஞ்சு அப்படி சுருங்கி போயிடும். இந்த பைபிள் ஞானவான்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க பைபிள் எடுத்த மாதிரி இருக்கும். புதுசா இருக்கும். சர்ச்சில் வந்து ஊதுமா. ஏன்? அவங்க பேரு வராது, ஒட்டின்னு இருக்கும். அப்படி ஊதுவோம். ஏன்? ஏன்னா அந்த பேர் அவன் தெரிந்த பார்த்ததானே. ஆமோஸ் புஸ்தகத்துல அவன் இன்னும் என்ன பண்ண ஆரம்பமே பண்ணல. ஆமோஸ் ஒரு புக்கு இல்லைன்னு பாக்குறாங்க. அதுக்கு நாகும் ஆவகும் இதெல்லாம் முஸ்லீம் பேர் பைபிள் தான் பாருங்க. அப்ப இதெல்லாம் வந்து என்ன பண்ண தெரியுமா? ஊதுவான். அவனுக்கு பைபிள்ல டக்குன்னு வந்து சங்கீதம். சங்கீதத்தை மட்டும்தான் ஊதாம எடுப்பான். மீது என்ன புக்கா சொன்னாலும் ஊதுவான். கரெக்டா? இந்த பைபிள் ஞானவான்கள்லாம் ஊதுவாங்க. இந்த பைபிள் பைத்தியம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டக்குன்னு பைபிள் பைத்தியமா இருக்க விரும்புறவங்க பைபிள் பைத்தியம். சாப்பாடு டேபிள் எல்லாம் வச்சிருவாங்க. எல்லாம் மந்திரம் எல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு யாராவது சாப்பிட போயிட்டா நம்ம செத்தான். டேபிள்ல மந்திரம் எல்லாம் வந்து வச்சுட்டு பிரியாணி எல்லாம் வச்சுட்டு மனுஷனை சாப்பிட விடாம முதல்ல பைபிள் வச்சுக்கலாம் அப்படின்னு பைபிள் எடுப்பாங்க. மனுஷன் 114ஆம் சங்கீதம் எடுத்தா பரவாயில்ல, 119ஆம் சங்கீதம் எடுத்தா வருகிறவங்க சரிகிறாங்க. 119ஆம் சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தை வாசிப்போம். இது எப்ப முடியுது? 172 வசனம். அதை முடிச்சுட்டு தான் சாப்பிட வரணும். சாப்பிட போறோம் பசியா போயிடும். 10 நிமிஷம் ஒரு மனுஷங்கிட்ட பேசிட்டா
அந்த 10 நிமிஷத்தை ஈக்குவல் பண்றதுக்காக 20 நிமிஷம் பைபிள் வாசிச்சு அதை ஈக்குவல் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் சொல்றது 10 நிமிஷம் ஒரு மனுஷங்கிட்ட பேசிட்டா அந்த 10 நிமிஷம் சரி பண்ணுவாங்க. அதுக்காக எக்ஸ்ட்ராவா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் போட்டு பைபிள் என்ன பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு மனுஷன் பைபிள் பைத்தியம் பைத்தியம் பைபிள் 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 பைபிள்னே இருக்காருங்க. இதுக்கு வந்த ரிசல்ட் என்ன? ஏசுநாதர் செய்யாத அற்புதங்களை மனிதன் செய்தார். செத்து போன 23 சடலங்களை உயிரோடு கூட எழுப்பினார். ஸ்மிருத் வகுப்புவார். ஏகத்துக்கு 3 பேரை எடுப்பாரு. ஆனா அங்க வந்து இன்னும் 20 பேர் எக்ஸ்ட்ரா போட்டு 23 பேர். அதுல ஒருவர் அவர்கள் மணி 23 பேர். ஆமா, பைபிள் வாசிக்கிறது பழக்கமாக்கி கொள்ளுது. மத்திய 4:4 என்ன தெரியல, மனுஷன் 54 மாத்திரமல்ல நீங்க பழைக்க முடியும். அப்பதான் நீங்க பழைக்க முடியும். அல்லேலூயா. யோவான் 6:68 தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தைகள். அது என்ன வார்த்தையா? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள பழக்கமாக்கி. 4 காரியம் சொன்னேன், சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி வாசிக்கணும்? நேசிக்கணும். முதல்ல நேசிக்கணும். நேசிக்கிறவங்களாமே. இரண்டாவது குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வாசிக்கணும். எல்லாத்துக்கும் டைம் இருக்கா? எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. வாசகத்தை வாசிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கணும். டைம் இல்லைன்னா சொல்லக்கூடாது. டைம் நீங்க ஒதுக்குனீங்கன்னா டைம். இன்னொரு விஷயம் சொல்றேன், டைம் இல்லை எனக்கு, இப்ப டைம் இல்லை. நீங்க நேரத்தை ஆண்டவர் சமூகத்துல கொடுத்தீங்கன்னா நேரத்தை நீங்க அறுப்பீங்க. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு 1 hour கழிச்சு தான் நீங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா, இல்ல ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போயிட்டு நீங்க 1 hour கழிச்சு 1/2 hour கழிச்சு நீங்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா, நீங்க ஆண்டவர் சமூகத்துல நேரத்தை கொடுத்தனால நீங்க போனோடனே ஓகே ஆயிடும். ஏன்னா இங்க நேரத்தை என்ன பண்ணிட்டீங்க? பதித்தனால நீங்க அங்க அறுவடை செஞ்சீங்க. நேரத்தை ஒதுக்கி வாசிங்க. 3வது ஒழுங்கு கிரமமாக வாசிக்கணும். நம்பர் 4 வெரி குட், பழக்கமாக்கி கொண்டு வாசிக்கணும். இந்த வேதத்தை ஏன் நாம் வாசிக்கணும்? இந்த வேதத்தை ஏன் வாசிக்கணும் பார்க்கலாமா? நேரம் உட்காந்து பார்க்கலாம்ன்றவங்க கிராமத்துல சலிப்பு நான் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் டவுன் ஆயிட்டீங்க. அதனாலதான் சொல்றேன், நேரம் நிமிந்து உட்காந்து அல்லேலூயா வருது. வேதனம் ஏன் வாசிக்க வேண்டும்? எடுத்து வாசிங்க சீக்கிரமா. 119 சங்கீதம் 11:9. 119 சங்கீதம் 11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தையின் இருதயத்திலே வைத்து வைத்தேன். 9 வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? உடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறான் தானே. ஏங்க வசனத்தை வாசிக்கணும்? ஏன் வசனத்தை நம்ம வாசிக்க வேண்டும்? நாம் பாவம் செய்யாமல் இருக்க வசனத்தின் வாசனம். பாவம் செய்யாமல் இருக்க. பாவத்தை எப்படிங்க ஜெயிக்கிறது? யாருங்க ஜெயிக்க முடியும்? எல்லாம் வாலிப வயசுங்க. எல்லாம் ஜெயிக்கணும். எல்லாம் வாலிப வயசுனா கடந்து போச்சுன்னா அதெல்லாம் சரியாயிடும். ஒரு 26, 27 வயது வாலிபன் ஒரு 85 வயது நிறைந்த தாத்தாவை பார்த்தான். அவன் பார்த்த அந்த முதியவரிடத்துல கேட்ட கேள்வி, ஐயா நீ முதியவராக இருக்கிறீர், என்னுடைய வயதெல்லாம் நீ கடந்து வந்திருக்கிறீர். எனக்கு இப்ப 26 வயது முடிந்து 27 வயது ஆகிறது. ஆனா எனக்கு இந்த பாவ சிந்தை அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பாவ சிந்தையிலிருந்து எனக்கு எப்பொழுது எந்த வயதில விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வாலிபன் இந்த 85 வயது தாத்தாவை பார்த்து கேட்டான். அதற்கு அந்த தாத்தா சொன்ன பதில், வாலிபனே எனக்கு இன்னும் அந்த வயது வரவில்லை. அந்த வயதுக்கு வந்தாலும் சொல்லுகிறேன், போய்ப்பா. விலங்குதான் என்ன சொல்றது? அப்படியே பரலோகத்துல 1/2 மணி நேரம் அமைதி உண்டான மாதிரி உட்காந்துங்க. விலங்குதான சொல்றது? வாலிப வயதுங்க, இந்த பாவ செஞ்செல்லாம் மனதான செய்யும். 10 நாள்ல சரியாயிடும், கல்யாணம் பண்ணி சரியாயிடும், ஒரு கால் கட்டு போட்டா சரியாயிடும், கை கட்டு போட்டாலும் சரியாயிடும். அதெல்லாம் சும்மா கால் கட்டு போட்டாலும் அப்படிதான் இருப்போம். அல்லேலூயா. எப்ப இது சரியாகும்? எந்த வயதுல சரியாகும்? 40 வயது 50 வயதுல சரியாயிடுமா? 85 வயது தாத்தாவே வயசு வரல பண்றது. பாவத்தை ஜெயிக்கிற வயசு 85 வயது தாத்தாவுக்கு வரலையும். அப்ப அவருக்கு இன்னும் அந்த பாவம் செஞ்சு என்ன பண்றான்? அப்ப பாவத்துக்கு வயதே கிடையாது. பாவத்தை எப்படித்தாங்க ஜெயிக்க முடியும்? அதுக்குதான் ஒரே வழி, பரிசுத்த வேதாகமம்.
அல்லேலூயா. ஒரு டம்ளர்ல ரொம்ப அழுக்கா இருக்கு. டீ குடிச்சிட்டீங்க, டீல பிஸ்கட் போட்டு ஏதோ சாப்பிட்டீங்க, ரொம்ப அழுக்கா இருக்கு. ஏதோ பாயசமே ஏதோ குடிச்சிருக்கீங்க, ரொம்ப அழுக்கா இருக்கு டம்ளர். அந்த டம்ளர் அழுக்கா இருக்கும் போது நீங்க அதை கை வச்சு தண்ணி ஊத்தி கை வச்சு என்ன பண்ணலாம், கிளீன் பண்ணலாம். ஆனா தண்ணி டேப்ல போசா வரும்போது அது கீழே போய் வச்சீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா கிளீன் பண்ணும். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு பாவம் இருந்தாலும் சரி, தண்ணி போசா வர மாதிரி வசனம் உங்க வாழ்க்கையில போயிட்டே இருந்துச்சுன்னா அது அடிச்சு கிளீன் பண்ணி எல்லாத்தையும் உங்க வாழ்க்கைக்கு போடுவாங்க. வசனத்தை படிங்க. வசனம் ஏன் படிக்கணும்? அப்பதான் பாவத்தை ஜெயிக்க முடியும். யோசேப்புக்கு எல்லா சூழ்நிலை சாதகமா இருந்துச்சு. பாவம் செஞ்சிருக்கலாம், வீட்டுல யாருமே இல்ல, அவ சொல்ற யாருமே இல்ல, வந்தது பாவம் செஞ்சிடலாம், ஆனா அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தான். அவன் சொல்றான், தேவனுக்கு விரோதமா இத்தனை கொள்ளாமல் செய்யப்படும். ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமான இப்படிப்பட்ட பாவத்தை துரோகத்தை நான் செய்வது எப்படி என்று கேட்கிறேன். அதுக்கு என்ன விஷயம், என்ன காரணம்? 105ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம், கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடவிட்டது. அப்ப யோசிப்பு ஏங்க ஜெயிச்ச பாவத்தை? அவனுக்குள்ள வசனம் இருந்துச்சுல, அதனாலதான் ஜெயிச்சான். வசனத்தினாலதான் ஜெயிச்சான். அல்லேலூயா. பாவத்தை நாம் ஜெயிக்கிறதுக்கு வசனத்தை நம்ம வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. வசனம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு போறோம், அந்த பாவத்தை தடுக்கும். உங்க வாழ்க்கையில பாவம் பிரவேசிக்கிறதா இருந்தாலும் அந்த பாவத்தை இந்த வசனம் என்ன பண்ணும், தடுக்கும். ஒரு கேஸ் எப்போதாலும் போய் சொல்லுங்க, அது உங்ககிட்ட போக சொல்ல வருது, நீங்களும் அப்படியா, ஆமா நான் ஒருத்தர் கேட்டேன் அப்படின்னு உடனே ஆண்டத்துல உன் ஜனங்களுக்குள்ள உன் சகோதரக்குள்ள அங்க போல் சொல்லி தெரியாது. வசனம் ஞாபகம் வரும். நான் வாங்கி கொடுப்போம், வசனம் ஞாபகம் வரும். அல்லேலூயா. சண்டை போடுற மாதிரி அப்படியா, யார உன்ன சொன்ன அப்படின்னு சண்டை போடுறதுக்கு ரெட்டியா வருவேன். கர்த்தர் உடனே சொல்லுவார், கூடுமானால் யாவரும் சமாதானம் வரும். வசனம் வரும், அமைதியாக. எக்ஸ்ட்ராவா என்ன கிடைக்கும், ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படியா, அப்படி மாட்டி அனுப்பிடுவேன். டக்குனு பரிதானம் வாங்காது இருப்பாங்க. வசனம் வரும், எப்ப வேணாலும் 550 போதும். வசனம் என்ன பண்ணும், தடுத்துரும். அல்லேலூயா. ஆஹா அழகா இருக்குது அப்படின்னு லைட்டா பாக்குற மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஸ்திரீ இச்சியோடு பார்க்கல, எவனும் அவரோட விபச்சாரம் செய்தாயிடுச்சு. வசனம் ஞாபகம் வரும், ஆப்பாயிருக்கு. அந்த வசனம் ஒண்ணு காப்பாற்றும், அந்த வசனம் ஒண்ணு காப்பாற்றும், அந்த வசனம் ஒண்ணு தடுக்கும். எதுக்கு? பெற்ற தாய் கூட தடுக்க முடியாது, கணவன் தடுக்க முடியாது, மனைவி தடுக்க முடியாது, உன்னுடைய அப்பா தடுக்க முடியாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை தடுக்க முடியாது. இந்த வார்த்தை பாவம் செய்யாதபடி உன்னை தடுக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆஹா அழகா இருக்கு, சினிமா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன்னா உடனே டக்கு இன்னும் கர்த்தருடைய வசனம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை வசனம் சொல்லுதுப்பா. அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் ஒண்ணு என்ன பண்ண கழுவிட்டே இருக்கு. அல்லேலூயா. நம்ம கழுவக்கூடியது வசனம். ஆமென் சொல்லுங்க. நம்ம பாவம் செய்யாம இருக்க வசனத்தை நம்ம வாசிக்கணும். புரிஞ்சவங்க ஆமென். புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. 19ஆம் சங்கீதம் 65ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தாவே உமது அடியேனை நன்றாக நடத்தினீர்கள். எப்படி? வசனத்தை பத்திரமா நான் காத்துக்கிட்டேன், நல்லா நடத்தினீங்க ஆண்டவரேன்னு சொல்றான். அல்லேலூயா. ஆமென். எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ரத்தம் சிந்துற அளவுக்கு நீங்க பாவத்துக்கு இருந்து நிற்கிறது இல்லையே. பாவத்துக்கு அந்த அளவுக்கு நம்ம இருந்து நிற்கணும்னா தனியா நிக்க முடியாது, வசனத்தை வச்சுட்டு நிக்கலாம். ஏன்னா வசனம் தான் அதுக்குரிய பலன். ஓகே, நம்பர் 1 நம்ம ஏன் வேத வாசிக்கணும், பாவம் செய்யாமல் இருப்போம். ஓகே, நம்பர் 2 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், திருவசனமாகிய நீங்கள் வளரும்படி திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலையுமே வாஞ்சியாரு. வளரணும். ஏன் வசனத்தை வாசிக்கணும்னா வளரணும். வளரணும். வளரணுமா? ஆமென். வளரணும்ன்றவங்க ஆமென். நான் வளரணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நீ தண்ணி ஊத்த மாட்டே, ஒரு உரம் போட மாட்டே, எப்படி வளர முடியும்? வசனத்தை படிச்சாதான் வளர முடியும். ஆமென் சொல்லுவோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3, இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டு. எப்படி நீர்க்கால்கள் ஓரமா கர்த்தருடைய எப்ப நடுவாரோ, நீ வசனத்தை இரவும் பகலும் தியானிச்சு நீ படிச்சாதான் வளர முடியும். நீர்க்கால்கள் ஓரமா நீ நடப்பட முடியும். உனக்கு தண்ணி கொடுப்பாரு, ஆதாரம் கொடுப்பாரு, சத்துவம் கொடுப்பாரு, அல்லேலூயா, உனக்கு பலன் கொடுப்பாரு, நீ வளர முடியும். எத்தனை வருஷம் சபைக்கு வரும், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்ல, ஒரு ஜெபம் பண்ண தெரியல, ஒரு ஆராதனை பண்ண தெரியல, ஒரு வசனத்துல டக்குனு எடுக்க முடியல. ஏன்? வசனத்தை என்ன பண்ண, நீ வாசிக்கல. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். ஆமென் சொல்லுவோம். எபேசியர் புத்தகம் 4ஆம்
அதிகாரம் 14 வசனம் 15 வசனம், நீங்கள் குழந்தைகளாகிறாமல் எப்படி இருக்கக்கூடாதான்? ஆமே, நாம் இனி குழந்தைகளாகிறாமல் மனுஷனுடைய சூது மந்தகத்துக்கு எதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பல்வேறு காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகளாகிறாமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. அல்லேலூயா. நம்ம குழந்தையா இல்லாம வளரணும்னா நம்ம பைபிளை எந்த அளவுக்கு சத்தியத்தை எந்த அளவுக்கு கை கொள்றோமோ அந்த அளவுக்கு தான் வளர முடியும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கும் பிளஸ் 2 படிக்கிற குழந்தைக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ஆமாவா? அல்லேலூயா. உங்க வீட்டுல எல்கேஜி படிக்கிற யூகேஜி படிக்கிற குழந்தை வந்து இருக்குதுன்னா, இப்ப நான் வரேன்னா அந்த குழந்தைய கூப்பிட்டு இதோ வந்துக்கிறாங்க பாரு, ஆண்டி வந்துக்கிறாங்க பாரு, எதனா ரைட் சொல்லு அப்படின்னா அது வந்து ஜானி ஜானி எஸ் பாப்பா சூப்பரா இருக்கும். அது சொல்லுச்சுன்னா எப்படி இருக்கும்? நல்லா பிளஸ் 2 படிக்கிற பிள்ளை இருக்குது. இப்ப நீங்க அதை கூப்பிடுறீங்க, ஆண்டி வந்துக்கிறாங்க பாரு, நீ என்ன படிக்கிற சொல்லு. பிளஸ் 2 படிக்கிற புள்ள வருது இப்போ ஜானி ஜானி பிச்சு கூட முடிச்சு. இத்தனை வருஷம் அவனை பீஸ் கட்டி ஸ்கூலுக்கு அனுப்புனா ஜானி தேவையான அப்ப வளர்ச்சி வேணும்ல. வளர்ச்சி அப்ப இத்தனை வருஷம் சபைக்கு ஒரு என்ன வேணும் நமக்கு? வளர்ச்சி வேணும்ல. வசனத்தை கற்றுக்கொண்டா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவோம். ஆமே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அவர்களுடைய அங்க வசனம் வளர்ந்து பெருகிட்டோம். வசனம் வளர்ந்து என்ன பண்ணிட்டான்? பெருகிட்டான். நமக்குள்ள வசனம் என்ன பண்ணும்? வளர்ந்து பெருக வேண்டும். அப்பதான் நம்ம கண்மனை மேல கட்டப்பட்ட வீடாக இருக்கும். டைம் இல்லைங்க எனக்கு. நம்பர் 3 மூன்றாவது 119ஆம் சங்கீதம் 130ஆம் வசனம். 119ஆம் சங்கீதம் 130ஆம் வசனம் வாசிக்கலாமா? 119 130. போதும். வெரி குட். கவனிக்க. மூன்றாவது தேவனை பற்றி அறிந்து கொள்ளும். ஏன் நம்ம வசனத்தை வாசிக்கணும்? முதலாவது சொன்னேன் பாவம் செய்யாமல் இருக்க முடியும். வசனத்தை வாசனா பாவம் செய்யாமல் இருக்க முடியும். ரெண்டாவது வசன வாசனா நம்ம வளர முடியும். மூணாவது தேவனை பற்றி அறிந்து கொள்ள முடியும். சில பேர் நெட்ல உட்கார்ந்து என்ன பண்றாங்க? அப்படியே அறிவை தேடணும். எப்படி? நெட்ல உட்கார்ந்து அறிவை தேடி ஏத்தணும், தலையில ஏத்தணும். அல்லேலூயா. நீ நிறைய பேர் பிசினஸ் புக்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. பிசினஸ் புக்ஸ் எல்லாம் படிச்சு பிசினஸ்ல என்ன பண்ணணும்? வளரணும். நான் கேக்குறேன், யாக்கோபு எந்த பிசினஸ் புக் படிச்சாரு? கோலங்கடிமா புறப்பட்டு போன யாக்கோபு 2 பரிவாரங்களோடு வரக்கூடிய பெரிய பிசினஸ் மேன மாதிரி தேவனை குறித்த அறிவு இருக்கணும் உனக்கு. அல்லேலூயா. அறிவு இல்லாதவன் தான் பலவீனம் வந்து ஐயோ எனக்கு பலவீனம் வந்துருச்சு, ஐயோ எனக்கு கடன் வந்துருச்சு, ஐயோ எனக்கு சத்துருக்கள் வந்தாங்களே, ஐயோ எனக்கு வேதனை வந்துருச்சு, ஐயோ எனக்கு உபத்திரம் வந்துருச்சேன்னு சொல்லி உட்கார்ந்து அழுவான். என்ன யாரு? தேவனை பற்றி அறிவு இல்லாதவன். தேவனை பற்றி அறிவு உள்ளவன் சொல்லுவான், எனக்கு பலவீனம் வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லை, என் சத்துருக்கள் எழுப்பினாலும் பரவாயில்லை, கர்த்தர் என் பக்கத்துல இருக்கும் போது மனம் எனக்கு விரோதமாக என்ன செய்வான்? எப்ப இருக்கும்? எப்ப வருது? தேவனை பற்றி அறிவு. அல்லேலூயா. சில பேர் ரெஸ்யூம் கொடுப்பான். எதுக்கு? வேலைக்கு. ரெஸ்யூம் பார்த்துடும். ரெஸ்யூம் பார்த்தாலே உங்களை பார்த்த மாதிரி தான். எப்படி? ரெஸ்யூம் பார்த்தாலே உங்களை பார்த்த மாதிரி தான். எப்படி? அத போட்டோ விட்டுருக்க உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸும் அதுல என்ன பண்ணும்? இருக்குமா? நான் சொல்லட்டுமா? இந்த பைபிளை படிச்சீங்கனாலே கர்த்தருடைய ரெஸ்யூம் நீங்க பாக்கணும். ஆணுடைய எல்லா டீட்டெயில்ஸும் என்ன பண்ணுது? அவருடைய பயோடாட்டா ஃபுல்லா இதுதான் என்ன பண்ணுது? அவர் யார், எப்படிப்பட்டது, என்னெல்லாம் செய்வார், எப்படிலாம் வந்து காப்பாற்றுவார், எப்படிலாம் நடத்துவார், எல்லாம் இந்த பைபிள் என்ன பண்ணுது? அல்லேலூயா. ஆமே. அப்ப கவனிங்க, எதுக்கும் நீங்க இந்த அறிவு இல்லாதவங்க தான் உட்கார்ந்து என்ன பண்ணுவான்? அழுது நோக்கான்னு இருப்பான். அந்த அறிவு இருக்கிறவங்க சொல்லுவான், பரவாயில்ல, நான் பாதாளத்துல விழுந்தாலும் காத்திருந்து, நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயே காரம் நினைக்காம, அல்லேலூயா, நான் காட்டுகள் எடுத்து செட்டைகள் எடுத்து எழுதினாலும் அங்கேயும் அவருடைய காரம் என்னை வந்து தப்பு நிற்கும். அல்லேலூயா. தண்ணீர்கள் மேல நடந்தாலும் தண்ணீர்கள் என்ன பண்ணாது? என் மேல அக்கினியில் நடந்தாலும் என் மேல அக்கினி என்ன பண்ணாது? அவன் சொல்லுவான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தேவனை பற்றி அறிவு அவனுக்கு இருக்கிறது. அவன் சொல்லுவோம். உடனே 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே கவனிங்க. பேதுரு இந்த இடத்துல சொல்லுகிறார், வளருங்கள், அறிவில் வளருங்கள். ஆமென். அதே 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. கர்த்தரை குறித்து அறிகிற அறிவு நம்ம வீணரும் தனியற்றமாய் இருக்க இருக்குங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவோ அறிவுகளை நம்ம என்ன பண்றோம்? ஆமென்.
உட்காந்து நிறைய பேர் இன்னைக்கு நெட்ல போய் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்து ஏத்திக்கிறாங்க. ஆனா அந்த அறிவுகளை விட வேற அறிவு நமக்கு இருந்துச்சு. தேவனை குறித்த அறிவு நமக்கு இருந்துச்சு. நம்ம வாழ்க்கை செய்யணும். ஏன் தெரியுமா? ஐசக் நியூட்டன். எத்தனை பேர் தெரியும் ஐசக் நியூட்டன்? எனக்கு தெரியுன்றவங்க தெரியுமா? பகுதியில் அவர் பெரிய சயின்டிஸ்ட் இல்லையா? அவர்கிட்ட ஒரு முறை பேர் எடுத்தாங்க. பல முறை நான் சொல்லியிருக்கேன், இப்போ சொல்றேன். ஏன்னா நல்ல விஷயத்துல தெரியும் சொல்றது ஒண்ணும் பிரச்சனை யாருன்னு அவர்கிட்ட பேர் எடுத்தாங்க. கவனிக்கிறீங்களா? அவர்கிட்ட பேர் எடுத்தாங்க. ஐயா, நீ நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கீங்களே, இதுல நீங்க கண்டுபிடித்த எல்லா கண்டுபிடிப்புகளும் வெளியேற்றப்பட்ட கண்டுபிடிப்பு, முக்கியமான கண்டுபிடிப்பு, ஸ்பெஷல் சிறப்பான கண்டுபிடிப்பு ஏது? அவர் சொன்னாரா, நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளே ரொம்ப சிறப்பான வெளியேறப்பட்ட பெரிய கண்டுபிடிப்பு, நான் பாவி என்றும் ஏசி எனக்கு ரட்சகர் என்றும் கண்டுபிடித்தேன். அவ்வளவு பெரிய விஞ்ஞானி சொல்றாரு. ஏன்னா அவர் இதெல்லாம் கண்டுபிடிக்க இந்த அறிவை விட இந்த அறிவு ரொம்ப முக்கியமாச்சு. உனக்கு இந்த அறிவு இருக்குது, இந்த அறிவு இருக்குது, இந்த அறிவு இருக்குது, எல்லா அறிவும் இருக்குது உனக்கு. ஆனா ஆண்டவரை குறித்த அறிவு உனக்கு இருந்தாதான் உன் வாழ்க்கை வாழும். அல்லேலூயா. அந்த அறிவு கொடுக்கிறது பைபிள். அதனால பைபிள் வாசிக்கணும். புரிஞ்சவங்க ஆமென். புரிஞ்சவங்க அல்லேலூயா. 19ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம், கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். அது வெளிச்சம். அந்த அறிவு ஒன்று இருந்துச்சா வெளிச்சம் கொடுத்துட்டே இருக்கும். என்ன சொல்றது? அதே இங்க நீதிமொழிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? கர்த்தருக்கு பயப்படுதலே அதுக்கு மேல தெரியாது. தலை உண்டாங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அடுத்த 2 மணி இருக்குது. இப்ப நீங்க சொல்றீங்க, இப்போ இல்ல முடிய மாட்டேன். அதை எடுத்து பார்த்தாங்க சொல்லணுமா? நீதிமொழிகள் 1:7 கவனிங்க. மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் என்ன பண்றாங்க? அசட்டை பண்ணுகிறார்கள். அப்ப கவனிங்க, ஆண்டவர் அந்த ஞானத்தை, அறிவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அது பெரிதான என்ன சொல்றது? நம்பர் 4 மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் எல்லாம் அப்படி எழுதிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 7ஆம் வசனம், 10ஆம் வசனம். நான் பற்றி சொல்லுற எழுத மாட்டீங்க. 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 7ஆம் வசனம், 10ஆம் வசனம். கவனிங்க. சாத்தானை ஜெயிக்க முடியும். ஏன் வேதத்தை வாசிக்கணும்? சாத்தானை ஜெயிக்கணும். இந்த சாத்தானை துப்பாக்கி எடுத்தா சுட முடியாது, தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஜெயிச்சாரா? எப்படி ஜெயிச்சார்? 3 டெம்ப்டேஷன் வச்சானா சாத்தானு? ஃபர்ஸ்ட் அப்புறமா சாப்பிடும். என்ன சொன்னாரு? எழுதி இருக்கிறது சொன்னாரா? எழுதி இருக்கிறது. 2வது டெம்ப்டேஷன் புதியம். அதுக்கு என்ன சொன்னாரு? பரிசை பாராது பாருங்க என்றும் எழுதி இருக்கிறது. 3வது சாஸ்திரமா விழுந்து பணியும். அதுக்கு என்ன சொன்னாரு? உன் தேவனாக கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே என்றும். எல்லாமே சொன்ன 3 பதிலுமே ஓன் வேர்ட்ஸ், சொந்த வார்த்தையை சொன்னாரா இல்ல எழுதின வார்த்தையை சொன்னாங்க? சாத்தானுக்கு நல்ல மண்டல ஏத்திங்க. இன்னைக்கு அதுதான் பேசுறது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில போராடுற சாத்தானை நீங்க ஜெயிக்கணும்னா உங்க ஓன் வேர்ட்ஸை நீங்க பயன்படுத்தினா ஜெயிக்க முடியாது. உங்க சொந்த வார்த்தைகளை பயன்படுத்த கூட. சாத்தாங்கறான மோசமான இந்த மாதிரி பேசி என்ன காட்டீங்க இப்போ? அல்லேலூயா. உங்க ஓன் வேர்ட்ஸை பயன்படுத்தாதீங்க, பைபிள் வேர்ட்ஸை பயன்படுத்துங்க. ஆமென். இயேசு அப்படிதான் ஜெயிச்சார், நாம அப்படிதான் ஜெயிக்கணும். ஆமென். அப்ப வசனத்தை நம்ம ஏன் வாசிக்கணும்? சாத்தானை. ஆமென். அல்லேலூயா. எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அல்லேலூயா. ஆமென். அதுவே நமக்கு பட்டை. ஆமென். அல்லேலூயா. 6:17 வாசிங்க. எபேசியர் 6:17. அதை எடுத்துக்கொள்ளுங்க. அதை எடுத்துக்கணும். எடுத்து நீங்க ஜெயிக்கணும். கீழே வச்சிடாதீங்க, கையில வச்சுக்கணும். என்ன சொல்றது? வெளிப்படுத்துற விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார். ஆமென். புரியுதா? ஆமென். புரிஞ்சவங்க அல்லேலூயா. சாத்தானை ஜெயிக்கணும். ஆட்டுக்குட்டியோட வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தாங்க. யார? சாத்தானை ஜெயிக்கணும். 4 விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஏன் அவன் வசனத்தை வாசிக்கணும்? பாவம் செய்யாம வசனத்தை வாசிக்கணும், வேற வழியே கிடையாது. ரெண்டாவது, வசனத்தை வாசிச்சாலும் வளர முடியும். மூணாவது, தேவனை பற்றி அறிந்து கொள்ள முடியும். நாலாவது, சாத்தானை ஜெயிக்க முடியும். விளங்குதா? ஜலவு விளங்குச்சுங்களா? விளங்குச்சுன்றோம் வராமே. வசனம் வாசிப்பதன் மூலமாக நமக்கு என்ன ஆசீர்வாதம்? நாளே கருத்து ஸ்டார்டா சொல்லிடுறேன். வசனம் வாசிக்க வேண்டாம், நீங்க அப்படியே எழுதிட்டு முடிச்சிடலாம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், புத்திமானாய் நடப்போம், அறிவு கிட்டத்தனமா எங்கேயும் பேசி மாட்டிக்க மாட்டேன். வசனம் நல்லா வாசினா யோசுவா 1:8 படி புத்திமானாய் நடப்ப. அல்லேலூயா. லூசுத்தனமா எங்கே நம்ப மாட்டோம், பேச மாட்டோம். ரெண்டாவது, சங்கீத புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3, காரியம் வாய்க்கும். நீ மீன் கடப்பட்டாலும் உன் காரியம் வாய்க்கணும், டிபன் கடப்பட்டாலும் உன் காரியம் வாய்க்கணும். அல்லேலூயா. டீ கடப்பட்டாலும் உன் காரியம் வாய்க்கணும், போனாலும் உன் காரியம் வாய்க்கும். நீ செய்யறதெல்லாம் வாய்க்கும். வசனத்தை வாசித்தா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாத்தையும் இன்டர்நெட் பண்ணுவாரு, எல்லாம் சாண்டில் பண்ணுவாரு, எல்லாத்தையும் ஓகே பண்ணுவாரு. வசனத்தை வாசிக்கிறவனுக்கு எல்லாமே வாய்க்கும். மூன்றாவது, சங்கீதத்தின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம், சமாதானம் உண்டு. வசனத்தை நேசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு. 1000 பிரச்சனை இருக்கும், ஆனா நீ ஹாப்பியா இருக்க. உன்னை பார்க்கிறவங்க கேட்பான், அவங்க ரொம்ப பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது, நீ ஹாப்பியா இருக்கிறிய? நமக்கு தான் தெரியும். நீங்க பிரச்சனை இருந்தாலும் ஒரு வசனத்தை கொடுத்து ஆண்டவரை சமாதானப்படுத்தினாரு. விளக்க மாட்டேங்குது, ஆமேன்னு வர மாட்டேங்குது. அல்லேலூயா. இப்ப ஒரு டெத்லாம் ஆயிடுச்சுன்னா யாரு என்ன ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல் ஆக மாட்டாங்க. ஆனா வசனம், ஆண்டவர் வசனம் சொல்லுவாரு, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை கண்ணீர்லாம் சாப்பாடு. ஏன் தெரியுமா? அந்த பவர் அவருக்கு தான் இருக்கு. அவருடைய வசனத்தை நேசிக்கிறவங்களுக்கு என்ன உண்டு? சமாதானம். குழப்பமே இருக்காது, உனக்கு சமாதானத்தை கொடுத்து கத்துக்கணும் சொல்லுவாங்க. சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 49, 50ஆம் வசனம். அல்லேலூயா. நீங்க நம்ப பண்ணின வசனத்தை எடுத்து எனக்காக அடியனுக்காக நினைத்தது. அல்லேலூயா. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுது. அல்லேலூயா. அந்த சமாதானத்தை ஆண்டு கொடுப்பார். நம்பர் 119ஆம் சங்கீதம் 98 முதல் 100 வசனம் வரைக்கும் ஞானம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். அல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 31, 32, அவர் சொந்த குமார் என்று பாராமல் அவரே நமக்காக தந்திரன், அவரோடு மற்ற எல்லாவற்றையும் அருளாத இருப்பது ஏற்படும். நம்பர் 1 யோசுவா 1:8, புத்திமானாய் நடப்போம். நம்பர் 2 சங்கீதம் 1 முதல் 3, காரியம் வாய்க்கும். மூன்றாவது 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம், சமாதானம் உண்டு. நாலாவது 119ஆம் சங்கீதம் 98 முதல் 100 வசனம் வரைக்கும் ஞானம் கிடைக்கும். அந்த நம்ம இடத்துல பேசினாரா? என்ன முடிவு பண்ணீங்க? வசனம் இன்னைக்கு நான் சொன்னது எல்லாமே முன்னுரை தான். இன்னும் இந்த பைபிள் இந்த டாபிக்ல இன்னும் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு வாரம்